அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியா வந்துகிட்டு நம்ம பார்த்திருந்தோம் 2022ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஏ கேள்வி வந்துட்டு பார்த்திருந்தோம். இப்போ வந்துட்டு பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 7வது எஸ்ஏ வந்துகிட்டு பார்ப்போம். 7வது எஸ்ஏல முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துகிட்டு ஒரு உலோக கம்பிக்கான தகைப்பு விகார வலை வந்துகிட்டு தரப்பட்டிருக்குது. அதுல ஏபிசிடின்னு சிறப்பு புள்ளிகளை வந்துகிட்டு பேரிட சொல்லிக்காங்க. இது நம்ம ஏற்கனவே தியரியில பார்த்த விஷயம். அந்த புள்ளிகள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த புள்ளிகள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த புள்ளிகளை குறித்து காட்டினா சரிதானே, என்னென்ன புள்ளிகள் இப்ப தியரியில பார்த்த விஷயத்த அப்படியே கேட்டிருக்காரு. இப்படியான கேள்விகள் சாதாரணமா வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு இந்த புள்ளிகள்லாம் என்னது தெரிஞ்சிருக்கணும். இந்த புள்ளிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சிருந்தா சரி. அதாவது இதை வச்சு இதுல இருந்து கணித்தல்கள் வாரல, இதுல தியரி பார்ட். இந்த புள்ளிகள் என்ன புள்ளின்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அப்ப இந்த புள்ளிகளை தெரிஞ்சிருந்தா சரி. அப்ப இது என்னது, ஏ புள்ளி என்னத்தை குறிக்குது? ஏ புள்ளி விகித சம எல்லையை குறிக்குது. ஏ புள்ளி என்னது? விகித சம எல்லை. இந்த தொங்கல்ல சரியாக விகித சம எல்லையை குறிக்குது. சரியா? அடுத்தது பி புள்ளி வந்துட்டு மீள்தன்மை எல்லை. இதுக்கு பிறகு பியை தாண்டிச்சுன்னா மீள்தன்மையாக இருக்க மாட்டேங்குது. பியை தாண்டிச்சுன்னா மீள்தன்மை எல்லையிலிருந்து தாண்டிடும். பியை தாண்டக்குள்ள மீள்தன்மை இல்லை, அதாவது மீள்தன்மையாக நடக்க மாட்டுச்சு. அப்ப பி தான் மீள்தன்மை இல்லை. சி வந்துகிட்டு இலகு நிலை புள்ளி. அப்ப நம்ம இந்த இதெல்லாம் கழிச்சிருந்தோம். சி வந்துகிட்டு இலகு நிலை புள்ளி. சரியா? அடுத்தது டி வந்துகிட்டு என்னன்னு பார்த்தோம்னா உடைவு புள்ளின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இப்ப அடுத்த கேள்வி, இதை வந்துட்டு சும்மா பேரிட சொல்லிக்கிறார். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி 2வது கேள்வி பாத்தீங்கன்னா கம்பி புள்ளி சியினால் காட்டப்பட்டுள்ள பெருமானம் வரைக்கும் ஈர்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டால் கம்பிக்கு என்ன நடைபெறும்? அதாவது சி வரைக்கும் கம்பி வந்துகிட்டு இழுக்கப்படுது. சி வரைக்கும் இழுக்கப்பட்டுச்சுன்னா கம்பிக்கு என்ன நடக்குன்னு சொல்லி கேட்காரு. இந்த சி புள்ளி என்னத்தை குறிக்குது? இந்த சி புள்ளி வந்துகிட்டு என்னத்தை குறிக்குது? இலகு நிலை புள்ளியை வந்துட்டு குறிக்குது. அதாவது இலகு நிலை புள்ளியை வந்துகிட்டு குறிக்குது. இலகு நிலை புள்ளின்னு சொன்னா இந்த மீள்தன்மை எல்லையை விட்டு என்ன செஞ்சிடும்? அது தாண்டிடும். மீள்தன்மை எல்லையை விட்டு தாண்டினுச்சுன்னா என்ன நடக்கும்? மீள்தன்மை எல்லையை விட்டு தாண்டினுச்சுன்னு சொன்னா இந்த மீள்தன்மை எல்லையை விட்டு தாண்டினுச்சு அது என்ன செய்ய மாட்டேங்குது? அந்த கம்பி வந்துகிட்டு அதுக்கு புறம் என்ன மாட்டுச்சு? அது இந்த மீளியல், அதாவது இப்படி ஒரு கம்பி ஒன்று இருக்குன்னு சொன்னா, இந்த கம்பி ஒன்று இருக்குன்னு சொன்னா எல் நீளமுடையது. இதை நீட்சி அடைய செய்யறாரு. இதை நீட்சி அடைய செஞ்சுன்னா இதான் மேக்சிமம் நீளம். இந்த மேக்சிமம் நீளத்தை வந்துட்டாரு, அதாவது மீள்தன்மை எல்லையை வந்துட்டாரு. மீள்தன்மை எல்லைக்கு பிறகு மீள்தன்மை எல்லையை தாண்டினுச்சுன்னு சொன்னா இந்த இது வந்துகிட்டு மீள்தன்மை எல்லைக்கு கொஞ்சம் தாண்டினுச்சுன்னா திரும்ப என்ன செய்ய மாட்டுச்சு? அது ஆரம்ப நிலையை வந்து அடைய மாட்டுச்சு. இந்த எல் நீளத்துக்கு திரும்ப வர மாட்டுச்சு. அது அப்படியே நிற்கும். நீட்சி அடைஞ்சு அது அப்படியே நிற்கும். சரியா? அப்ப இலகு நிலை புள்ளிங்கிறது அந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன நடக்குன்ற அந்த மீள்தன்மை எல்லையை தாண்டிட்டு மீள்தன்மை எல்லையை தாண்டிச்சுன்னா திரும்ப என்ன செய்ய மாட்டுச்சு? ஆரம்ப நிலைக்கு வந்துகிட்டு மீள மாட்டுச்சு. அந்த இலையோ அந்த பொருளோ வந்துகிட்டு என்ன செய்ய மாட்டுச்சு? ஆரம்ப நிலைக்கு வந்துகிட்டு என்ன மாட்டுச்சு? மீள மாட்டுச்சு. அப்ப மீள்தன்மை வந்துகிட்டு இருக்க மாட்டுச்சு. மீள்தன்மையை தாண்டிட்டு. சரியா? அப்ப அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஆரம்ப நிலைக்கு வந்துகிட்டு திரும்ப மாட்டுச்சு. ஆரம்ப நீளத்தை விட இந்த இறுதி நீளம் வந்துகிட்டு கூட இருக்கும். இப்ப எல் டேஷ்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா எல் டேஷ் பெரிதாக இருக்கும். எல்லை விட ஆரம்ப நீளத்தை விட பெரிய அளவுக்கு அதுல நீளமாக இருக்க போகுது. அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா தகைப்பு விகார வலைக்கு கீழே உள்ள பரப்பளவினால் வகைகுறிப்பது. அதாவது இதுல பரப்பளவு என்னத்தை வகை குறிக்குதுன்னு சொல்லி கேட்காரு. இதுல பரப்பளவு என்னத்தை வகை குறிக்குதுன்னு சொல்லி கேட்காரு. இதுல பரப்பளவு என்னத்தை வகை குறிக்க போகுது? இதுல பரப்பளவு பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? அறதர தகை
பூ தர விஹாரம்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இப்போ அறதர தகைப்புக்கு என்ன சமன்பாடு? தகைப்புக்கு F/A, தர விஹாரத்துக்கு என்ன E/L. இப்ப சொல்லுங்க, இதை சுருக்கினா ஹாஃப் மேலுக்கு என்ன வரப்போகுது? இதை சுருக்கி எடுத்துன்னு சொன்னா எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா மேலுக்கு FE சொல்லி வரப்போகுது, மேலுக்கு FE சொல்லி வரப்போகுது, கீழுக்கு 2 தர A தர L. குறுக்கோட்டு பரப்பு தர நீளம், குறுக்கோட்டு பரப்பு தர நீளம் என்ன வரப்போகுது? A தர L என்ன வரப்போகுதுன்னு சொன்னா கனவளவு வரும். குறுக்கோட்டு பரப்பு அதுல நீளத்தால பெருக்கி நீங்க என்ன வரப்போகுது? அதுல கனவளவு வந்துகிட்டு வரப்போகுது. அப்ப கீழுக்கு கனவளவு. இது போலவும் என்னத்தை செல்லுது? ஹாஃப் FE சேமிக்கப்பட்ட சக்தி அல்லது செய்யப்பட்ட வேலை, சேமிக்கப்பட்ட சக்தி அல்லது செய்யப்பட்ட வேலை. அப்போ இது வந்துட்டு என்னது? கீழே கனவளவு வந்துருக்கு. அப்ப நீங்க செல்லாம் இதுல என்ன விடையாக செல்லலாம். ஓரளவு கனவளவு மீது செய்யப்பட்ட வேலை அல்லது ஓரளவு கனவளவு மீது தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி, ஓரளவு கனவளவு மீது தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி அல்லது ஓரளவு கனவளவு மீது செய்யப்பட்ட வேலை என்று நீங்க செல்லலாம். சரி, அப்ப இதுல பரப்பு என்னத்தை செல்லுதுன்னு சொல்லி சமன்பாடு ரீதியாக நிறுவி எடுத்திருக்கோம். இதுல நிறுவி வந்துகிட்டு எடுக்கப்பட்டிருக்குது. ஓரளவு கனவளவு மீது செய்யப்பட்ட வேலை அல்லது ஓரளவு கனவளவு மீது தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி என்று சொல்லி உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அடுத்ததை பாருங்க, பி பார்ட். இதுல ஏ பார்ட்டை வந்துட்டு ஃபுல்லா பார்த்தாச்சு. பி பார்ட்டை பார்ப்போம். கட்டமைப்புகளையும் கட்டடங்களையும் அமைக்கும் போது பெரிய சுமைகளை தாங்குவதற்கு இரும்பு வலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரு முனைகளிலும் தாங்கப்பட்ட செவ்வக குறுக்குவெட்டு உள்ள ஒரு வலை மீது சீராக பரம்பிய ஒரு சுமை பிரயோகிக்கப்படும் போது வலையின் மேற்பகுதி பரம்பிய ஒரு சுமை வலை மேற்பகுதி நெருக்கப்பட்டு நீளத்தில் குறுகின்றது. மேற்பகுதி குறுகுதாம். அவ்வாறே வலையின் கீழ்ப்பகுதி ஈர்க்கப்பட்டு நீளத்தில் அதிகரிக்கிறது. கீழ்ப்பகுதி என்ன செய்யுது? விரிவடையுது சொல்றாரு. வலையின் நடுப்படை நீளம் மாறாது. நடுப்படையிட நீளம் என்ன செய்யல? மாறாது இருக்கிறான். அதேவேளை அது நடுநிலை அச்சு எனப்படும் சொல்றாரு. தடிப்பு டியை உடைய வலையின் மேற்பகுதி மீது தாக்கும் விசைகள் பரம்பல் உரு 2 வந்துட்டு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இவ்வுரு அளவிடைக்கு வரையப்படவில்லை. இவ்வுரு எமது விடைத்தாளில் பிரதி செய்து வலையின் கீழ்ப்பகுதியில் மீது தாக்கும் விசைகளின் பரம்பலை வரைக. மேல் பகுதியில வரைஞ்சதை வந்துகிட்டு தந்திருக்காரு. மேல் பகுதியில வரைஞ்சது என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்காரு. இப்ப கீழ்ப்பகுதியில இருக்கிறத வரையட்டான். கீழ்ப்பகுதியில தாக்குகின்ற விசை என்ன செய்யட்டான்? வரையட்டான்னு சொல்லிக்காரு. அப்ப நம்ம அந்த படத்தை பெஸ்ட்டுக்கு கீறுன்னு சொன்னா எப்படி படம் வருது? இது நடுநிலையாச்சின்னு சொல்றாரு. நடுத்தள வார நடுநிலையாச்சின்னு சொல்றாரு. இதுல எப்படி தாக்குது விசை? இப்படின்னு தாக்குது, இப்படி தாக்குது விசை. இது என்ன செய்யுது? இந்த பக்கம் இப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இப்படி இருக்க போகுது. இது என்ன செய்யுது? விசைகள் நெருக்குது இதை. அப்ப இவர் என்ன செய்யறாரு? விரீரன்றார். விரீரத்துக்கு எப்படி தாக்கணும்? விரிக்கிறேன்னா இந்த பக்கம் நான் 2 பக்கம் விசை வந்துகிட்டு இப்படி கொடுத்தா தான் விசையை வந்துகிட்டு நான் என்ன செய்யணும்? இப்படின்ட்டு இழுத்தா தான் என்ன செய்யும்? இது விரிவடையும். ஒரு பொருளை வந்துகிட்டு விரிவடை என்று சொன்னா இந்த பக்கம் பிடிச்சு இழுத்தா தான், இல்லாட்டி இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தா தான் என்ன செய்யும்? அது விரிவடையும். அதே மாதிரி நான் நெருக்கணுன்னா உள்நோக்கி கொடுக்கணும். அப்ப இது உள்நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வெளிநோக்கி கொடுத்தா தான் என்ன செய்யும்? விரிவடையும். அப்ப நம்ம விசையை கீறச்சுனா எப்படி கீறலாம்? விசையை கீறச்சுனா அதே மாதிரி இந்த இடத்துல வெளிநோக்கி நம்ம விசைக்கு வெளிநோக்கி விசைக்கு இருந்தா சரி. இதான் அதுல நெருக்கல விரிகிறதுக்கு இது வந்துகிட்டு நீட்சி அடைகிறதுக்கு விசையாக இருக்க போகுது. அப்ப இந்த படத்தை தான் கிரி சொல்லிக்கார். சரி, இந்த படத்தை கிரியாச்சு. அடுத்த சி பாட்டை பார்ப்போம். பி பாட் இவ்வளவுதான். அடுத்தது இது கீரைக்கொலை. இது கீரைக்கொலை வந்துகிட்டு அவர் மேலுக்கு இப்படி தந்திருக்காருல்ல. படம் வந்துகிட்டு மேலுக்கு தரப்பட்ட விசைகள் எப்படி வந்திருக்குன்னு சொன்னா மேலுக்கு பெருசில இருந்து சின்னதுக்கு போற மாதிரி தந்திருக்காரு. அதை வந்துட்டு நான் நோட் பண்ணணும். பெருசில இருந்து சின்னதுக்கு அப்படியே போற மாதிரி, பெருசில இருந்து சின்னதுக்கு போற மாதிரி இருக்குது.
பெருசுல இருந்து சின்னதுக்கு போற மாதிரி. அப்ப அவர் தந்தத்தை நான் கீறிக்கேன். அதே மாதிரி இங்களையும் எப்படி வரப்போகுது, பெருசில இருந்து சின்ன, அதாவது இது அவர் தந்தது, மேலுக்கு இருக்கிறது என்னது, அவர் தந்தது பெருசில இருந்து சின்னதுக்கு வர மாதிரி தந்திருக்காரு. பெருசில இருந்து சின்னதுக்கு வர மாதிரி தந்திருக்காரு. இப்ப நான் சின்னதுல இருந்து பெருசுக்கு போற மாதிரி கீறணும். ஏன் இப்படி கீறன்னு சொன்னா, நடுநிலை அச்சுல என்னையாக இருக்குது, விளைவுள். நடுநிலை அச்சுல விளைவுள் பூச்சியமாக இருக்குது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் பக்கத்திலையும் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னா விளைவுள் பூச்சியமா வருமா? இல்லையே. அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கணும், பருமன். இது ரெண்டோட பருமன் எப்படி இருக்கணும், சமனாக இருந்தா தான் என்ன செய்யும், நடுநிலை அச்சில விளைவுள் பூச்சியமாக இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமனா இருக்கணும், இது ரெண்டும் சமனா இருக்கணும், இதுவும் எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன நடக்கும், இந்த நடுநிலை அச்சில விளைவுள் பூச்சியமா இருக்கும். அவர் செல்லிருக்காரு, நடுநிலை அச்சில விளைவுள் பூச்சியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா விசைகள் எப்படி இருக்கிறன்னு சொன்னா, இது சின்னதா வந்துச்சுன்னா இதுவும் சின்னதா தான் இருக்கணும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில விளைவுள் வந்துகிட்டு பூச்சியம் அரிக்க போகுது. இது ரெண்டும் விளைவு பூச்சியம். அப்ப இதுல மாறி போட்ட வடிவம் மாறி வரப்போகுது கீழுக்கு. சரியா? அப்ப அந்த வடிவத்தையும் பீல கீறியாச்சு. அடுத்தது சீல பார்ப்போம். சி பார்ட். உரு 2 வலை உள்ள வலையின் கீழ்ப்பகுதி உரு 3 காட்டப்பட்டுள்ளது. நடுநிலை அச்சின் வளைவாரை ஆர் ஆக இருக்கும். அதே வேளை அது மையம் ஓ இல் ஆரையனிலான கோணம் அல்பாவை எதிரமைக்கின்றது. வலையின் நடுநிலை அச்சின் நீளம் எல் ஆகும். இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, கீழ் அச்சு இதை வந்துகிட்டு இன்னரிக்கிற பகுதியை, இந்த பகுதியை தனியே எடுத்து ஒரு அல்பா கோணத்துல ஆக்குற மாதிரி மையத்துல வச்சு ஒன்று தந்திரிக்காரு, ஒரு படம் ஒன்று தந்திரிக்காரு. அதை வச்சு கேள்விகள் கேட்கப்படுது. சரி, அந்த வளைந்த பகுதியை மட்டும் எடுத்து தந்திரிக்காரு. கீழ் வளைந்த பகுதி, கீழே பெரிதளவுக்கு வளைந்திருக்குதானே, அந்த பகுதியை மட்டும் எடுத்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஓ ஆம், இப்ப இந்த இடத்துல அல்பா கோணம், இதுல நீளம் வந்துகிட்டு இது d/2 சொல்லி தந்திருக்காரு. இது d/2 சொல்லி தந்துட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லிக்கிறேன்னா, இதுல நீளம் எல் ஆகவும் கீழுக்கு இருக்கிற நீளம் எல் டேஷ் ஆகவும் இருக்குன்னு சொல்றாரு. எல் டேஷ் ஆகவும் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது ஆரை வந்துகிட்டு ஆறாகவும் இருக்கு. ஆரை இந்த ஓவுல இருந்து இதுக்கான தூரம் ஆறாகவும் இருக்கின்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இது என் டேஷ் என்று சொல்லி எழுத்துக்களால் தந்திருக்காரு. இந்த இடத்துல எம் சொல்லியும் தந்திருக்காரு. இப்ப கேட்கப்படுற கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி சி பாட்டுல எல்லிற்கான ஒரு கோவையை ஆர் கமா அல்பாவில திரட்டாம். சி பாட்டுல முதலாவது கேள்வி, எல்லிற்கான கோவையை ஆர் கமா அல்பாவில திரட்டாம். இப்ப எல்லுக்கான ஒரு கோவையை பாத்தீங்கன்னா எல் சமன், எல்லுங்கிறது எது, இன்னறிக்கிற வளைந்த பகுதியின் நீளத்தை கட்டிருக்காரு. நமக்கு தெரியும் வளைந்த பகுதியின் நீளம் காண்றதுக்கு எஸ் சமன் ஆர் டீட்டா. ஒரு வளைந்த ஒரு பகுதியின் நீளம் கண்டுபிடிக்கிறேன்னா இது டீட்டான்னு சொன்னா, இது எஸ் சொன்னா, இது ஆர் சொன்னா எஸ் சமன் ஆர் டீட்டா போட்ட சரியானு. இந்த இடத்துல இதுதான் எஸ், இதுதான் கட்டிருக்காரு நீளம். இந்த நீளம் வளைந்த பகுதி இந்த நீளம் கட்டிருக்க எல், எஸ்க்கு பதிலாக எல்ல போட்டிருக்கேன். ஆருக்கு பதிலாக அதுல ஆர் என்ன ஆர், டீட்டாக்கு பதிலாக என்ன கோணத்துல இருக்கு, இந்த டீட்டாக்கு பதிலாக என்ன கோணத்துல இருக்கு, அல்பா கோணத்துல. அப்ப எல் சமன் ஆர் அல்பா. ஆர் அல்பாங்க, அதாவது ஆர் கமா அல்பாவே சார்பில் எழுத சொல்லிக்கிற. அப்ப எடுத்தாச்சு. இரண்டாவது எல் டேஷிக்கான ஒரு கோவையை ஆர் டி கமா அல்பா ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. இங்கு எல் டேஷ் ஆனது வலையின் கீழ்ப்பகுதியின் அடியில் இருக்கும் படை பியின் நீளமாகும். அதாவது இந்த எல் டேஷ் என்று சொல்றது இன்னறிக்கு சொல்றாரு, கீழுக்கு இருக்கிற இந்த துண்டுட நீளன்னு சொல்றாரு, இந்த துண்டுட வளைந்த பகுதியில நீளன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கான இதை கேட்டாருன்னா எல் டேஷ் சமன் எஸ் சமன் ஆர் டீட்டா தான். அதுக்கும் வளைந்த பகுதியிட நீளம் காணச்சுன்னா எஸ் சமன் ஆர் டீட்டா யூஸ் பண்ண சரியானே. அப்ப எஸ் சமன் ஆர் டீட்டாவின் படி இதுல ஆரை என்னையாக வரப்போகுதுன்னா இவ்வளவு ஆரை என்ன நீளம் ஆர் பிளஸ் d/2. இந்த ஆரையும் d/2 கூட்டுற இந்த நீளம் தானே L/2. இந்த தொங்கல் எங்க வருது,
இந்த ஆரும் d/2வும் கூட்டுற இந்த துண்டு இதுவும் இதுக்கு இடையில நிக்கிற நீளம் தானே வருது. அப்ப d/2ஐயும் ஆரையும் கூட்டுற நீளம் தானே வரும். இந்த எல் டேஷிக்கான அந்த ஆரை எல் டேஷிக்கான ஆரை அப்ப என்ன வர போகுது r பிளஸ் d/2 தான் அதுல ஆரையாக இருக்க போகுது. கோணம் என்ன அல்பா தான் கோணம். அப்ப டியையும் ஆரையும் அல்பாவை சம்பந்தப்படுத்துற மாதிரி கோபெடுத்தாச்சு. இப்ப மூன்றாவது கேள்வி, வலையின் கீழ்ப்பகுதி மீது இருக்கும் விகாரத்தின் சராசரி பரிமாணம் டியின் கீழ் 4r தரப்படும் என காட்டுக. விகாரத்தின் சராசரி பெருமானம் டியின் கீழ் 4r என்று சொல்லி காட்டுட்டான். இப்ப மூணாவது கேள்வி, விகாரத்தின் சராசரி பெருமானம். நமக்கு விகாரம் தெரியும், நீட்சியின் கீழ் என்ன ஆரம்ப நீளம், நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம் தான் நமக்கு என்னது விகாரமாக இருக்க போகுது. இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயமாக இருக்க போகுது. சரியா? இப்ப இந்த விகாரத்துக்கு நான் என்ன செய்யலான்னு சொன்னா நீட்சியை கண்டுபிடிக்க, நீட்சி என்ன வர போகுது, இந்த இடத்துல நீட்சி என்ன எல் டேஷ்ல இருந்து எல்ல கழிக்கிறது தான் நீட்சியாக இருக்க போகுது. எல் டேஷ்ல இருந்து அப்ப எவ்வளவு, இது இந்த நீளம் பெரிய நீளமாக இருக்கு, இது அதுல ஆரம்ப நீளமாக இருக்கு. இதுல ஆரம்ப நீளம் இது இறுதி நீளம், இது ஆரம்ப நீளம் இது இறுதி நீளம். அப்ப இறுதி நீளத்திலிருந்து ஆரம்ப நீளத்தை கழிக்கிறது என்னது அதுல நீட்சியாக இருக்கும். இப்ப இதை இரண்டால நாம் பிரிக்கணும். ஏன் இரண்டால பிரிக்கணும், சராசரி பெருமானம், விகாரத்தின் சராசரி பெருமானம் தான் கேட்டுக்காரு. இது சும்மா ஒரு நேர்கோடாக நீளமாக இருந்துச்சுன்னா இப்ப இது வந்துகிட்டு ஒரு நீட்சி ஒன்று அடைஞ்சிருக்கின்ற சொன்னா இப்ப இது எல் டேஷ் இது எல் என்று சொன்னா இதுக்கு நீட்சி எல் டேஷ் மைனஸ் எல். ஓகே, இது நமக்கு சாதாரணமா தெரியும். இதுல இருந்து இதை கழிச்சா இதுல நீட்சி என்னால கண்டுபிடிக்க இயலும். இ சமன் எல் டேஷ் மைனஸ் எல் என்று சொல்லி நீட்சியை கண்டுபிடிக்க இயலும். ஆனா இது ஒரு வளைந்த பகுதிக்கு நம்ம டைரக்டாகவே இதை கண்டுபிடிக்கல. ஆனா சராசரி பெருமானம் தான் எடுக்கும். என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வித்தியாசம் அறிக்க போகுது. அதுல நீட்சிகள் வந்துகிட்டு என்னது ஒவ்வொரு பகுதியிலையும் வித்தியாசம் அறிக்க போகுது. அப்ப இந்த துண்டுல இருந்து இந்த துண்டு வரைக்கும் சராசரி தான் எடுக்கணும். சராசரி எடுத்தீங்கன்னா எப்படி வர போகுது, இந்த நீளத்திலிருந்து இந்த நீளத்தை கழிச்சு அதை இரண்டால பிரிக்கிறது என்னது சராசரியாக இருக்க போகுது. அப்ப சராசரி கண்டுபிடிக்கிறேன்னா நீட்சியில சராசரி கண்டுபிடிக்கிறேன்னா வளைந்த பகுதிகளுக்கு நீட்சிகள சராசரி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த நீளத்தில இருந்து அந்த பெரிய நீளத்தில இருந்து சின்ன நீளம் ஆரம்ப நீளத்தை கழிச்சு வார விடைய இரண்டால பிரிச்சிங்கன்னா அதான் என்னது சராசரி அறிக்க போகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்குமான சராசரி நீட்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சு அதை இரண்டால பிரிச்சிங்கன்னா நடுத்துல ஒரு வேற பெருமானம் தான் என்னது அதுல நீட்சியாக இருக்க போகுது. இப்ப நீங்களும் தான் ஹீட்ல சில கேள்விகள் செய்யும் போது ஆரையை காண்றதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுல நடு பெருமானத்துல சராசரியாக இதுல நடு பெருமானத்துல அதுல ஆரையை காண்பீங்க, சராசரி ஆரையை காண்பீங்க, இந்த நடுவுல வச்சு ஆரையை காண்பீங்க. அந்த ஹீட் கேள்வி செய்யக்குள்ள ஹீட்ல அந்த சட்டம் வளைகிறது, ஹீட்டால இந்த சட்டம் வந்துகிட்டு வளைகிறது இருக்குதானே, அந்த இதுல அந்த பாயிண்ட்ல வந்துகிட்டு நீங்க ஆரை கண்டுபிடிக்கக்குள்ள இதுல சராசரி பெருமானம் நடுவுல வரக்கூடிய ஆரை கண்டுபிடிப்பீங்க. அப்ப சராசரியா இந்த இடத்துல தேவை. அப்ப என்ன செய்வீங்க, சராசரிக்கு இதுல இருந்து இதை கழிச்சு இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சு அதை ரெண்டால பிரிப்பீங்க. இதான் நீட்சியாக இருக்க போகுது. சரி, அடுத்தது என்னது ஆரம்ப நிலம். என்னது ஆரம்ப நிலம் அதே பெருமானத்தை அறிக்கும், அதுல அறவாசி அப்படின்றலாம் இல்லை. அப்ப எல்லாக இருக்க போகுது. ஆரம்ப நிலம் என்ன இருக்கும், ஆரம்ப நிலம் எல்லாக இருக்கும். ஆரம்ப நிலம் என்னது எல்லாக இருக்கும். இரண்டு பெருமானங்கள் வரும்போதுதான் என்ன செய்யறோம், அதுல சராசரி காண்றோம். ஒன்றுங்கக்குள்ள சராசரி தேவையில்ல. அப்ப சராசரி விகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா நீட்சியின் கீழ் எல் டேஷ் மைனஸ் எல்லின் கீழ் பை 2L. எல் டேஷ்ல இருந்து எல்ல கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, எல் டேஷ்ல இருந்து எல்ல கழிக்கிறது என்ன வரப்போகுது, எல் டேஷ் என்ன r பிளஸ் d/2 இன் கீழ் அல்பா மைனஸ் எல் என்னது r ஆல்பா. சுருக்கினீங்க என்னன்னா r ஆல்பா பிளஸ் d/2
2 alpha minus r alpha இது ரெண்டும் போனுச்சுன்னா d by 2 alpha தான் என்னையாக இருக்க போகுது இந்த நீட்சியாக இருக்க போகுது இது நீட்சியாக இருக்க போகுது சரியா கீழுக்கு என்னது ஒரு 2 இருக்குது எல்லா இடத்துலையும் கீழுக்கு ஒரு 2 இருக்குது அப்ப இதுக்கு கீழே 2 இருக்குது இதை சுருக்கிறீங்க என்னன்னா d by 4 alpha சொல்லி வர போகுது d by 4 alpha இருக்க போகுது இது இதுக்கான ஹோ மட்டும்தான் இருக்கேன் கீழுக்கு ஒரு 2 இருக்கு அதை கவனிக்கல இங்க போட்டிருக்கேன் கீழுக்கு இருக்கிற 2 அப்ப இந்த கீழுக்கு இருக்கிற 2 பிரிக்கக்குள்ள d by 4 alpha வரப்போகுது அப்ப இதுக்கான கோவை என்ன வரப்போகுது d by 4 alpha எல்லுக்கானது r alpha இப்ப alpha alpha என்ன சொன்னா d by 4 4r சொல்லி வரப்போகுது சரியா அவர் கேட்ட கேள்விக்கான விட சராசரி விகாரத்துக்கான விட வந்துகிட்டு இன்னும் வந்திருக்குது மூன்றாவது கேள்விக்கான விட அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்விக்கு போனீங்கன்னு சொன்னா டி பார்ட்ல நடுநிலை அச்சு என் டேஸ் வழியை தாக்கும் விசையாது நடுநிலை அச்சு என் டேஸ் வழியை தாக்கும் விசையாது என் டேஸ் வழியே நடுநிலை அச்சில தாக்குகின்ற விசை நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கேன் விளைவில் விசை என்னது 0 விளைவில் விசை என்னது 0 அவர் மேலுக்கு என்னது பி பாட்டில் சொல்லியிருக்காரு நடுநிலை அச்சில விளைவில் விசை 0 இருக்குது என்று சொல்லியிருக்காரு மேல்பாட்டில் வந்துகிட்டு என்னது பி பாட்டில் நடுநிலை விசை வந்துகிட்டு 0 செல்லல ஆனா நம்ம ஏன் எடுத்திருக்க நடுநிலை விசை 0 சொன்னா இந்த நீளம் வந்துகிட்டு மாறல என்று சொல்றாரு இந்த நீளம் என்ன செய்யல மாறல என்று சொல்றாரு இந்த நீளம் மாறாட்டி ரெண்டு பக்கம் நீட்சி அடையுது இதுல நீட்சி நடக்குது இதுல நெருக்கம் நடக்குது இதுக்கு மேல ஒன்று இருக்குது நெருக்கம் நடக்குது இது கீழே இருக்கிறது நீட்சி அடையுது ஆனா இது மாறலாட்டி ரெண்டுல கிடைக்கக்கூடிய விளைவில் விசை என்னையாக இருக்கு நடுநிலையாச்சு நடுநிலை இங்க கொலை நமக்கு விளங்குது என்னது அதுல விளைவில் என்னது 0 இருக்குது விளைவில் 0 காரணமா தான் அது என்ன செய்யுது விளைவில் 0 காரணமா தான் இது வந்துட்டு விரிவடையோ இல்லாட்டி நெருக்கமடையோ இல்லை இந்த நடுநிலையாச்சு என்ன செய்யல விரிவடையும் இல்லை நெருக்கமடையும் இல்லை விசைகள் இருந்தா மட்டும்தானே அது வந்துகிட்டு விரிவடையும் இல்லாட்டி நெருக்கமடையும் ஆனா இந்த இடத்துல விசைகள் ஒன்றும் இல்லாத விளைவில் விசை 0 காரணத்தால இந்த இடத்துல என்னது அது நெருக்கமும் அடையல விரிவும் அடையல நீளம் வந்துகிட்டு மாறாதிருக்கின்னு சொல்றாரு அதை வச்சுதான் நான் என்னது பி பாட்லையும் அந்த விசைக்கான படத்தையும் வந்துட்டு கீறினன் அதுல அச்சுக்கள நீளம் எப்படி வருது விளைவில் விசை 0 சொல்லி எப்படி எடுத்தேன் அதை வச்சுதான் இந்த நீளம் மாறாது இருக்கி என்று சொல்றேன் எப்படி அதுல நீளம் மாறாது இருக்கி என்று சொல்றதை வச்சுதான் விளைவில் விசை 0 ஏண்டா விளைவில் விசை ஒன்று இருந்துச்சுன்னா நீட்சியோ அல்லது சுருக்கமோ நடந்திருக்கு இந்த நடுநிலை அச்சில நீட்சியோ சுருக்கமோ நடந்திருக்கு ஆனா எதுவும் நடக்கல நீளம் மாறாதிருக்கின்னு சொல்றதால இந்த இடத்துல என்னது விளைவில் விசை 0 சரியா அப்ப அதை வச்சுதான் முன்னால அந்த பி பாட்டில் இருக்கக்கூடிய விளைவில் விசை 0 சொல்லி அந்த கேள்வியை செஞ்சேன் சரியா இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது அதுல முதலாவது பாட்டுக்கு வந்துட்டு நடுநிலையாட்சி வழியில தாக்கும் விசையாதுன்னு சொல்லியார் 0 இரண்டாவது பாத்தீங்கன்னா வலையின் கீழ்ப்பகுதி மீது தாக்கும் இழுவை விசையின் சராசரி பெருமானம் F எனின் வலையில் கீழ்ப்பகுதியின் அடியில் இருக்கும் படை B இன் வழியை தாக்கும் விசை யாது இப்ப என்ன சொல்ல வாராருன்னு சொன்னா சராசரி விசை என்ன 0 அதுல தாக்குகின்ற சராசரி விசை F சராசரி விசை F சொன்னா அடியில தாக்குகின்ற விசை என்று சொல்லி கேட்காரு அந்த படத்தை கேட்டுனா டி பாட்டுல ரெண்டாவது டி பாட்டுல இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த அடிப்பாட்டில் என்ன செய்ய போகுது விசை உண்டு தாக்க போகுது விசை உண்டு என்ன செய்ய போகுது தாக்க போகுது இந்த அடிப்பாட்டில் ஒரு விசை உண்டு தாக்க போகுது உதாரணத்துக்கு F1 என்று சொல்லி எடுக்க இதுல ஒரு விசை உண்டு தாக்க போகுது சரியாக இந்த நடுநிலை ஆட்சியில என்ன செய்ய போகுது ஒரு விசை உண்டு தாக்குதுன்னு சொல்லி எடுக்க F2 சொல்லி ஆனா எனக்கு தெரியும் இந்த இடத்துல நடுநிலை ஆட்சியில விளைவில் விசை என்னது 0 அப்ப இங்க என்னது விசை என்ன இருக்க போகுது 0 இருக்க போகுது இங்க என்னது விளைவில் வந்துகிட்டு என்ன இருக்க போகுது 0 விளைவில் 0 சொன்னா இங்க தாக்கக்கூடிய விசை வந்துகிட்டு என்ன இருக்க போகுது 0 இருக்க போகுது அப்ப நான் F2 சொல்லி எடுத்தேன்னா F2 என்னதுக்கு சமனா இருக்கும் 0க்கு சமனா இருக்கும் என்ற நடுநிலை ஆட்சியில விளைவில் என்னது 0 விளைவில் 0ங்கிறதால இரண்டுக்கும் ரெண்டு மேலுக்கும் கீழுக்கும் இருக்கிற வார விசைகள்ட விளைவில் என்னது 0ங்கிறதால இதுல தாக்குகின்ற விசை 0 இருக்க போகுது அப்ப விசை ஒன்றும் இதுல தாக்கல்ல சரியா இதுல சராசரி விசை எப்படி பாக்குற சராசரி விசை எப்படி பாக்குற இரண்டு விசைகளையும் F1 பிளஸ் F2/2 தான் என்னது சராசரி விசையாக இருக்க போகுது சராசரி விசையாக இருக்க போகுது அப்ப சராசரி விசையின் பருமன் என்னென்று சொல்லி தந்திருக்காரு F1 அப்ப F1 என்னென்று சொல்லி கேட்டிருக்காரு இந்த F1 தான் என்னென்று சொல்லி கீழ்ப்பகுதியில தாக்குகின்ற விசையின் பருமன் யாது என்று சொல்லி கேட்டிருக்காரு சோ கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னா இந்த கடைசி அடிப்படையில் இருக்கிற கீழ்ப்படையில இந்த பி படையில இருக்கிற விசை என்னன்னு சொல்லி தான் கேட்டேன் சராசரி விசை தந்துட்டார் இந்த ரெண்டு கூட்டுத்தொகையை ரெண்டால பிரிச்சு வர விட F சொல்லி தந்துட்டார் அப்ப இந்த F1 என்னது F1 தான் கேட்டது F2 என்னது நடுப்படையில விசை விலையில் விசை 0ங்கிறதால இந்த விசை என்னது 0 இருக்கும் /2 சமன் F இருக்கு சரியா சராசரி விசைக்கு சமனாக இருக்கு அப்ப இங்க F1 என்ன இருக்கும் 2F இருக்க போகுது அதான் இரண்டாவது கேள்வியாக இருந்தது அடுத்தது மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் மூன்றாவது கேள்வி வளையின் அகலம் W ஆகவும் இரும்பின் யங்கின் மட்டு Y ஆகவும் இருப்பின் விசை F ஆனது F சமன் ஒரு கோவண்டு தரப்படுது அந்த கோவையால தரப்படும் என காட்டட்டாம் இதுல அகலம் W ஆக செல்லப்பட்டிருக்கு அகலம் W ஆக செல்லப்பட்டா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு குற்றி தானே ஒரு இரும்பு குற்றி தானே அந்த இரும்பு குற்றின்னு சொல்றதால இப்படியான ஒரு குற்றி அதுதான் என்ன செஞ்சிருக்கு இப்படியான ஒரு இரும்பு குற்றி தான் என்ன செஞ்சிருக்கு இப்படியான ஒரு இரும்பு குற்றி தான் என்ன செஞ்சிருக்கு அது வளைக்கப்பட்டிருக்கு அதாவது சரியா கீர்னு எப்படி வருன்னு சொன்னா இப்படியான ஒரு இரும்பு குற்றி இருக்கு தானே இந்த இரும்பு குற்றி தான் என்னது இப்படின்னு வளைக்கப்பட்டிருக்கு இந்த இரும்பு குற்றி தான் என்ன செஞ்சிருக்கு இப்படி வளைக்கப்பட்டிருக்கு இதுல அகலம் வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்கா இதுல நீளம் தான் என்னது இந்த எல்லாக இருக்கின்ற சொல்லி வளைக்கப்பட்ட அந்த நீளம் தான் எல்லாக இருக்கின்ற சொல்லிக்காரு இதுல அகலம் வந்துகிட்டு W ஆகவும் அப்ப இதுல அகலம் வந்துகிட்டு W ஆக இருக்கின்ற சொல்றாரு அப்ப இதுல நீளம் வந்துகிட்டு என்னையாக இருக்குது இதுல நீளம் வந்துகிட்டு என்னையாக இருக்குது D/2 இருக்குது இதுல குற்றின்னு சொன்னா இதான் குற்றின்னு சொன்னா குற்றி வந்துகிட்டு இப்படித்தானே வளைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த துண்டு தானே இந்த துண்டு அறிக்க போகுது இப்படி வளைக்கப்படும் போது இங்கால ஒரு பாக்ஸ் வர போகுது இங்கால என்னது ஒரு பாக்ஸ் வர போகுது இதுல அகலம் வந்துகிட்டு W சொன்னா இதான் என்னது இதான் என்ன அறிக்க போகுது நீளமாக இருக்க போகுது அதாவது இந்த சைட்ல இப்படி ஒரு பாக்ஸ் சொன்னா இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டினு சொன்னா இதான் அந்த பாக்ஸ் சொன்னா இந்த பாக்ஸ் வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்ஸ் தான் என்ன செய்யுது இப்படி வளைக்கப்படுதுன்னு சொன்னா இதான் என்னது அகலம் செல்லப்பட்டிருக்கின்றன W செல்லப்பட்டா வளைக்கப்படும் போது இந்த நீளம் தந்திருக்கிற D/2 அப்ப குறுக்கோட்டு பரப்புங்கிறது இதுல பரப்பு தானே குறுக்கோட்டு பரப்பு அறிக்க போகுது அதுல குறுக்கோட்டு பரப்பு என்ன ஹரிக்கும் W தர அப்ப குறுக்கோட்டு பரப்பு என்ன A சமன் என்ன ஹரிக்க போகுது W தர D/2 ஹரிக்க போகுது அப்ப A கண்டுபிடிச்சிட்டு இப்ப யங்கின் மட்டிட சமன்பாடை கொண்டு போய் போடுவோம் யங்கின் மட்டுக்கான ரெண்டு சமன்பாடுகள் இருக்குது ஒன்று தகைப்பின் கீழ் விஹாரம்ங்கிற ஒரு சமன்பாடு இன்னொன்று அதுக்கு பெருமானம் போட்டது அதாவது அதுக்கு FOA என்று சொல்லி போட்டது இருக்குது அதாவது யங்கின் மட்டுக்கு விஹாரத்தின் கீழ் தகைப்பு
ஒரு சமன்பாடு. இதுல இருந்து எடுக்கப்பட்டது y சமன் f இன்டு எல் ஓவர் ஏஇ. இதுல கொண்டு போய் போட இயலாது. இதுல போட்டா என்னன்னா இதுல தகைப்பிங்கில் விகாரம் இதுல கொண்டு போய் போட இயலாது. அதாவது அந்த சமன்பாடு நிறுவி எடுக்க சொல்லிக்காரு. ஏன்னு சொன்னா இந்த விகாரம் கண்டுபிடிச்சிருக்க முன்னுக்கு என்னது இந்த விகாரம் கண்டுபிடிச்சிருக்க என்னண்டு விகாரம் டி இங்கிள் 4r சொல்லி கண்டுபிடிச்சிக்கும். சராசரி விகாரம் டி இங்கிள் 4r. அது விகாரம் தெரியும். இப்ப திரும்ப நான் நீட்சி அதே மாதிரி இந்த நீளமெல்லாம் என்ன செய்யல கண்டுபிடிச்சிட்டு இருக்க இயலாது. விகாரத்தை டிரெக்டா கொண்டு போய் போடுற மாதிரி இந்த சமன்பாட்டில் கொண்டு போய் போட்டா தான் எனக்கு சரிக்கும். இதுல கொண்டு போய் போட்டேன்னா விட வராது, கஷ்டமா இருக்கும். சரியா? அப்ப அந்த இடத்துல இந்த சமன்பாட்டை நான் யூஸ் பண்ண போறேன். இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணேன்னா பார்ப்போம் அதுக்குரிய விட எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அவருக்கு கேட்ட விட வந்துட்டு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப தகைப்புக்கு பதிலாக நான் என்ன போட போறேன்டா y சமன் f ஓவர் a. இந்த f தான் கேட்டவர், f சமன் சொல்லி f தான் கேட்டிருக்காரு. f ஓவர் a இங்கிள் விகாரத்தின் பெருமதி d/4r. இது எங்களை கொண்டு போய் பெருக்கினா y d over 4r சமன் f over a க்கு பதிலாக என்னது w தர d/2. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதை என்ன செய்யற நீங்கள போய் பெருக்கினு சொன்னா f சமன் yd கீழே 4r தான் தர w d/2 சொல்லி வரப்போகுது. இப்ப இதை சுருக்கினா என்ன வரப்போகுதுன்னா yd ஸ்கொயர் w கீழே 8r சொல்லி வரப்போகுது. என்னதுக்கு எஃப்க்கான விட. அப்ப அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட வந்துக்கிட்டு உங்களுக்கு நான் வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. வலையின் கீழ்ப்பகுதியில் 1 தர 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 என சராசரி இழுவை தகைப்பின் கீழ் இருக்கும்போது ஆரின் பெருமானத்தை துணிக. யங்கின் மெட்டட பெருமானம் தந்திருக்காரு, டீட பெருமானம் 20 சென்டிமீட்டர் தந்திருக்காரு. இந்த இடத்துல பிரதியிடக்குள்ள எல்லாம் வந்துகிட்டு என்ன இருக்கணும் எஸ்ஐ அலகுலாம் இருக்கணும். எஸ்ஐ அலகு இல்லாம நீங்க போட இயலாது. எஸ்ஐ அலகுல போடலாட்டி விட பொழைக்கும். அப்ப டீல வந்துகிட்டு 4வது f சமன் கேட்கப்பட்ட கேள்வி ஆரின் பெருமானத்தை வந்துட்டு துணியை சொல்லிக்காரு. தகைப்பின் பெருமானம் தந்திருக்காரு. ஆரின் பெருமானத்தை துணியட்டான். அப்ப y சமன் என்னது தகைப்பின் கீழ் விகாரத்தை போடுங்க. தகைப்பிட பெருமானம் தந்த தகைப்பின் கீழ் விகாரங்கிற சமன்பாடை போடுங்க. உங்களுக்கு தகைப்பின் கீழ் விகாரங்கிற போடுங்க. எதுக்கு எந்த சமன்பாடு போடணுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க தகைப்புங்கிற சமன்பாடு தந்திருக்கும் போது தகைப்பின் விட தந்திருக்கும் போது தகைப்பின் கீழ் விகாரம் தான் போடணும். நீங்க y சமன் f இன்டு எல் ஓவர் ஏங்கிற சமன்பாட்டை போட்டீங்கன்னா இப்ப தகைப்பு எங்க இருந்து கண்டுபிடிக்க போறீங்க? திரும்ப இதுல இருந்து ஒரு உருவாக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன கேள்விக்கு விட எடுக்க போறீங்க இல்லையே. அப்ப நீங்க டிரெக்டா என்ன செய்யலாம், அதாவது இந்த சமன்பாட்டுல போட்டா தகைப்பு எங்க போய் தேடுவீங்க? தகைப்பிட விட தந்திருக்காரு. அப்ப தகைப்பிங்கல் விகாரம், அதாவது எதுக்கு எந்த சமன்பாடை போடணும்னு விளங்கிங்க. எதிர விட தந்திருக்காரோ அதெல்லாம் உள்ளடக்கிற மாதிரி தான் சமன்பாடு போடணும். எதிர பெருமானங்கள் தந்திருக்கா அதை உள்ளடக்கிற மாதிரி. அப்ப தகைப்பு தந்திருக்கிறதால தகைப்பிங்கல் விகாரங்கிற சமன்பாடை போடுறேன் நான். இப்ப வைட பெருமானம் தந்திருக்கிற என்னது 2 தர 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 சொல்லி தந்திருக்கிற 2 தர 10 சமன் தகைப்பின் கீழ் இது வந்துகிட்டு இசையில வரதால அலகுகளை போட்டுக்கொள்ளணுமா? கட்டாயம் இசையில வரக்கூட அலகுகள் போட்டுக்கொள்ளணும். தகைப்புக்கு என்னது விட தந்திருக்காரு 1 தர 10 சொல்லி தந்திருக்காரு. விகாரத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சது என்னது டி இங்கிள் 4r சொல்லி. அப்ப அதை கொண்டு போய் போடுங்க. இப்ப இதுல r இருக்குது, டி பெருமானம் தந்திருக்காரு. அப்ப இதைத்தான் அவர் எதிர்பார்த்து இதை கொண்டு போய் போடணும்னு சொல்லி. அப்ப இதுல கொண்டு போய் பிரதிட்டு பெருக்கினீங்கன்னா 2 தர 10 தர டி இங்கிள் டிக்கு பதிலாக என்ன பிரதிடா 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டரை மீட்டர்ல மாத்தினீங்கன்னா 20 தர 10/2 கீழே 4r சமன் 1 தர 10/8. இப்ப r இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு r விடையாக கிடைக்கும். இதை சுருக்கினீங்கன்னா சரி.
இந்த 10 இந்த 10 சுருக்கினா 10 வரும். இதுல இருந்து 10 இதையும் சுருக்கினா 10 மட்டும் மிஞ்ச போதும். அப்ப இதுல இருந்து 4R, இதுல ஒரு முறை, இங்க 2, இதுல 1, அப்ப இங்க 10 மிஞ்ச போதும். இப்ப 10 தர 10 100 சொல்லி மிஞ்சும். இங்கால R சமன் அப்ப 6 கணவிட 100 மீட்டர் சொல்லி வருது. அப்ப இந்த 6 கணவிட என்ன 100 மீட்டர் சொல்லி உங்களுக்கு விடையாக கிடைக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. 5வது கேள்வி L சமன் 5 மீட்டர் எனின் அல்பாவை 6 எனில் துணிக. இதுக்கு L சமன் 5 மீட்டர் சொன்னா இதுக்கு முதலாவது சமன்பாடுல நீங்க ஒரு சமன்பாடு எடுத்துக்கீங்க. முதலாவதுல ஒரு சமன்பாடு எடுத்தீங்க L சமன் R அல்பா. சரியா? அப்ப Lக்கு எத்தனையா 5 மீட்டரா, Rக்கு என்ன கண்டுபிடிச்சீங்க 100 தர அல்பா. அப்ப அல்பா சமன் என்ன வர போகுது 5/100 சொல்லி வர போகுது. 6 எண்கள்ல காண சொல்லிக்காரு. அப்ப இது அல்பாங்கிறது 6 எண்ல நீங்க கண்டுபிடிச்சிக்கிங்க. என்ன வர போகுது அல்பா சமன் 0.05 ரேடியன் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி. கண்டுபிடிச்சிருக்கிறது 6 எண்லாம். அல்பாக்கு இப்படியான விடைகள் வந்துச்சுன்னா அது 6 எண்லாம் இருக்குது. 6 எண்ல கண்டுபிடிக்கப்பட்ட விடைதான். அப்ப 0.05 ரேடியன் சொல்லி கொடுத்தாச்சு. இதுல கண்டுபிடிக்கிறது என்னது நீங்க ரேடியன்ல தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இதை திரும்ப கொண்டு போய் 180 சொல்லி அதால பெருக்கி திரும்ப ரேடியனை கண்டுபிடிக்கிறல. நம்பர்ல எடுக்கக்கூடிய விடைகள் எல்லாம் என்னது ரேடியன்கள்ல தான் இருக்குது. நம்பர்ல எடுக்கக்கூடிய விடைகள் எல்லாம் ரேடியன்கள்ல தான் இருக்குது. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா cos alpha by 2 பெருமானம் தந்து என கொண்டு வலை நடுநிலை அச்சு நடுப்புள்ளியின் எம்மின் இறக்கம் டெல்டா என கணிக்க. இந்த எம்மின் இறக்கம்னு சொன்னா எம் எங்க வருது இந்த இடத்துல வருது. சாரி, எம்ங்கிறது இந்த இடத்துல வருது. எந்த இடத்துல எம்ங்கிறது இந்த இடத்துல வருது. சரியா? அப்ப வலைக்கு வந்துகிட்டு சரியாக மேல் புள்ளியில வந்துகிட்டு தந்திருக்காரு எம். வலைக்கு சாரி எம்ங்கிறது இந்த இடத்துல தந்திருக்காரு. சரியாக வலையிட தொங்கல் பாயிண்ட். சரியா? வலையிட என்னது தொங்கல் பாயிண்ட் தான் என்னது எம் தந்திருக்காரு. வலையிட சரியாக நடு தானத்துல எம் சொல்லி தந்திருக்காரு. இந்த எம் இறக்கம் சொன்னா எம் வந்துகிட்டு எவ்வளவுக்கு இறக்கம் சொல்றது இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஒன்று நேராக இருக்கிறது இப்படின்னு வளைவா மாறுனுச்சுன்னு சொன்னா இது இப்படி நேரா இருக்கிறது இப்படி வளைவா மாறுனுச்சுன்னா இது எவ்வளவு இறங்கி இருக்குது என்று சொல்லி பாக்குறது தான் எனது இறக்கம். அப்ப இது நேராக இருந்த பாயிண்ட். இதுல எவ்வளவு இறங்கி இருக்குது அந்த டெல்டாவை தான் கணிக்க சொல்லிக்காரு. இந்த டெல்டாவா எவ்வளவு இறங்கி இருக்குன்னு சொல்லி கணிக்க சொல்லிக்காரு. இப்ப மொத்த நீளம் இதுல இவ்வளவு வந்துட்டு என்னது 6 இருக்க போகுது. 6 இருக்க போகுது. அந்த 6ல இருந்து இந்த நீளம் இந்த முக்கோணியின் இந்த நீளத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அதை கழிச்சா சரியானே. அப்ப டெல்டா சமன் என்ன இருக்க போகுது டெல்டா சமன் ஆர் மைனஸ் இதுல இறக்க நான் இதுக்கு ஒரு புள்ளி எஸ் சொல்லி எடுத்துனா ஓஎஸ் ஆக இருக்க போகுது. அப்ப என்ன செஞ்சிருக்கேன் டெல்டாங்கிறது ஓவிலிருந்து இந்த எம்முக்கான தூரம் ஓஎம் வந்துகிட்டு என்ன இருக்க போகுது ஓயிலிருந்து எம்முக்கான தூரம் வந்துகிட்டு ஆர் அந்த ஆரையில இருந்து இந்த ஓஎஸ்க்கான தூரத்தை கழிச்சுன்னு சொன்னா அந்த பாரதான் என்னது இந்த சின்ன துண்டு தான் இந்த நேரா இருந்தது எவ்வளவு இறங்கிருக்குன்னு சொல்லி அந்த இறக்கத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா 7 இந்த ஓஎஸ் கண்டுபிடிக்கணும். ஓஎஸ் என்னையாக இருக்குன்னு சொன்னா இதுல அல்பா பை 2 சொன்னா எவ்வளவு இதான் அல்பா பை 2 கொஸ் அல்பா பை 2 தந்திருக்காரு. இது ஒரு முக்கோணி. இது என்னது ஒரு செங்கோண முக்கோணி. இது என்னது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில இது என்னது இந்த ஆறுங்கிறது செம்பக்கம். அப்ப நான் இந்த முக்கோணியை தனியை கீர்னு சொன்னா இப்படி வர போகுது. இது ஆர் ஆகவும் இது அல்பா பை 2 ஆகவும் இருந்துச்சுன்னா இது என்னது எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது தான் ஓஎஸ். நான் அடுத்த ஓஎஸ் எக்ஸுங்கிறது என்னது அதுக்கான எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது ஓஎஸ் சமன் என்ன வரப்போகுது ஆர் கொஸ் அல்பா பை 2 சொல்லி வரப்போகுது. அதாவது கொஸ் அல்பா பை 2 சமன் ஓஎஸ் கீழ் ஆர்னு சொல்லி வரப்போகுது. அப்போ ஓஎஸ் சமன் ஆர் கொஸ் அல்பா பை 2 சொல்லி வரப்போகுது.
அப்போ ஆர் மைனஸ் ஓஎஸ்க்கு பதிலாக ஆர் கொஸ் அல்ஃபா பை 2 சொல்லி போடுறேன். ஆரை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் கொஸ் அல்ஃபா பை 2 1 மைனஸ் கொஸ் அல்ஃபா பை 2 சொல்லி வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஸ் அல்ஃபா பை 2க்கு பெருமானத்தை போட்டுட்டு ஆருக்கும் பெருமானத்தை போட்டிங்கன்னா சரி விட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆருக்கு எத்தனை மீட்டர் வருது? 100 மீட்டர். 100 மீட்டரை இங்கே கொண்டு போய் பிரதிடுங்க. அப்போ டெல்டா வந்துக்கிட்டு என்ன அறிக்க போகுது? 100 தர 1 மைனஸ் கொஸ் ஆல்ஃபா பை 2க்கு என்ன விட வந்திருக்காரு? 0.9997 9997. அப்போ 100 தர 1ல இருந்து கழிச்சிங்க என்ன சொன்னால் 0.000003 சொல்லி வரப்போகுது. 0.0003 சொல்லி வரப்போகுது. இதை பெருக்கினீங்க என்ன வாரது என்ன வரப்போகுது? 0.03 மீட்டர் தான் என்னது இறக்கமாக இருக்கும். 0.03 மீட்டர் தான் இறக்கமாக இருக்கும். சரி, அப்போ அந்த இறக்கத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இரும்பினால் செய்யப்பட்டுள்ள ஒரு செவ்வக வளையும் ஓர் ஐ அல்லது எச் வடிவமுள்ள உருள் 4 காட்டப்பட்டவாறு கட்டட அமைப்பு துறையில் செவ்வக வளைக்குற்றிக்கு பதிலாக பொதுவாக ஐ வடிவமுள்ள வளைவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் அனுகூலங்களை தந்து குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ வளமையாக நீங்கள் ஒரு கட்டடத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வளமையான ஒரு குற்றிக்கு பதிலாக இந்த எச் வடிவம் உள்ளன்னு சொன்னால் இப்படியான ஒரு வடிவம் உடையது, இப்படியான ஒரு வடிவம் உடையதை வந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பயன்படுத்துவாங்க. அதில் தந்திருக்கிற மாதிரி இப்படியான வடிவம் உள்ள குற்றிகளை பயன்படுத்துவாங்க. இப்படியான வடிவம் உள்ள குற்றிகளை வந்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க. ஏன் இப்படியான வடிவம் உள்ள குற்றிகளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க என்று சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காரு. ஏன் இப்படியான குற்றிகளை வந்துட்டு பயன்படுத்துகிறான்னு கேட்டிருக்காரு. இதில் என்ன காரணத்துக்காண்டி பயன்படுத்தப்படுகின்றது? அதிகபட்ச நெருக்கல் வலையின் மேற்பகுதியில் அடிப்படைகளில் ஏற்படுத்தப்படுகின்றது. நெருக்கல்கள் வந்துக்கிட்டு என்னையாக இருக்கான்? அதிகபட்சமாக இருக்குதான். மேற்பகுதியில் நெருக்கல் அதிகபட்சமாக இருக்குதான். இந்த சமன்பாடு எடுத்துட்டு சொன்னா நெருக்கலுக்கான சமன்பாடு y சமன் என்னது f இன்டு எல் ஓவர் ஏஇ என்று சொல்லி வரப்போ இ சமன் f இன்டு எல் ஓவர் y ஏ என்று சொல்லி வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல எஃப் மாறல, எல்லு மாறல, வை மாறல, எதுவும் மாறல. குறுக்கோட்டு பரப்பை என்ன செய்யறாரு? குறைக்காரு. குறுக்கோட்டு பரப்பை குறைச்சா என்ன செய்ய போகுது? நீட்சி என்ன செய்ய போகுது? நீட்சியோ நெருக்கல் என்ன செய்ய போகுது? கூட போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போகுதுன்னா மேலுக்கு இருக்கிற துண்டு நெருக்கல் கூடும், கீழுக்கு இருக்கிறது நீட்சி என்ன செய்ய போகுது? கூட போகுது. நெருக்கலும் கூட போகுது, நீட்சியும் கூட போகுது. அதை தான் வந்துட்டு எப்படியா கிடந்து தெரிஞ்சிக்காரு. நெருக்கல நீட்சியும் கூட்டினா அதிகமாக என்ன செய்ய போகுது? மேலுக்கு பாரத்தை வைக்கிறதால என்ன செய்ய போகுது? உண்டு, அதாவது அதிகமாக ஒன்று நெருக்கமடையும், ஒன்று அதிகமாக என்ன செய்ய போகுது? விரிவடைய போகுது. இதால பல அனுகூலங்கள் இருக்கு. அதுக்காண்டி இப்படியான இதை வந்துட்டு பயன்படுத்துறாரு. சரியா? அடுத்தது இந்த குறுக்கோட்டு பரப்பு குறையிறதால என்ன செய்யுது? இரும்பு துண்டுக்கு ஃபுல்லாக அடைக்கப்பட்டிருக்கணும். இதுல ஒரு துண்டு வெட்டப்பட்டிருக்கிறதால இதுல என்னது? செலவும் வந்துட்டு மிச்சப்படுத்தப்பட போகுது. செலவும் வந்துட்டு இதுக்கு குறையத்தான் இருக்கும்னு சொல்றாரு. இப்படியான காரணங்களை வந்துக்கிட்டு முன்வைக்காரு. இது வந்துக்கிட்டு மிகவும் ஒரு இலகுவான கேள்வி. இந்த y சமன் எஃப்எல் ஓவர் ஏங்கிற சமன்பாட்டையும் y சமன் தகைப்புங்கள் விகாரங்கிற சமன்பாட்டையும் எப்படி ஒரு கேள்விகளை பயன்படுத்துற, ஒரு வித்தியாசமான கேள்விகள் வந்தாலும் எப்படி இதை பயன்படுத்துற என்று சொல்லி அதை வந்துட்டு கொஞ்சம் மெருகூட்டி வந்த கேள்வி தான் இது. ஒரு அழகான ஒரு கேள்வி. இதை வந்துக்கிட்டு நீங்க அழகா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவு ஒன்று கிடைக்கும். சரியா? இதுல வந்துட்டு மிக தெளிவா வந்துகிட்டு இந்த கேள்வியை வழங்கப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு டவுட்டுகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க தாராளம் வந்துகிட்டு என்ன கண்டக்ட் பண்ணி கேட்கலாம். இதுல எல்லாம் நான் தெளிவா தான் வழங்கப்படுத்திருக்கேன். என்னென்ன விஷயம், எல்லா சமன்பாடுகளையும் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், இந்த சமன்பாடு என்னத்துக்கு யூஸ் பண்ணிருக்கேன், இது என்னத்துக்கு யூஸ் பண்ணிருக்கி, ஏன் எப்படி யூஸ் பண்ணிருக்கி, இப்படி அப்படியான அந்த என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாம் தெளிவாக வழங்கப்படுத்திருக்கேன். இருந்த உங்களுக்கு டவுட் வரலாம். வந்துச்சுன்னு சொன்னா இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 0763875
469 செல்ற இந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யலான்றன்னா கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளையல். கடைசியாக வந்துட்டு 2020ஆம் ஆண்டில் இருக்கிற 7வது கேள்வி பார்த்தோம். இப்போ 2018ஆம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய 7வது எஸ்ஏ எலாஸ்டிசிட்டியில் வந்திருக்கக்கூடிய பார்த்தோன்னு சொன்னால் இதுவும் வந்துக்கிட்டு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா வந்திருக்கு. இந்த கொங்குரேட்டுகள் உருக்குகள் அதை சம்மந்தப்பட்டு தானே வாரது. அதே மாதிரி இதுலேயே வந்திருக்கக்கூடியது 7வதுல ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா கொங்குரேட்டு என்பது வன்மையாக்கப்பட்ட சீமந்து மணல் கல் நீர் ஆகியவற்றின் கலவையை மீள வலுவூட்டிய கொங்குரேட்டு ரெயின்ஃபோர்ஸ்ட் கங்க்ரீட் கட்டமைப்புகள் கொங்குரீட்டையும் உருக்கு கோல்களையும் கொண்ட கட்டமைப்புகள் ஆகும். உருக்கு கொங்குரீட்டு போன்றவற்றினை எல்லா விரைத்த பொருட்களுக்கும் ஓரளவு மீள்தன்மை உள்ளன. கொங்குரீட்டு நெருக்கலின் கீழ் வலிமையாக இருக்கும், ஆனால் நீட்சியின் கீழ் நலிவானதாகும். அப்ப என்ன கொங்குரீட்டுங்கிறது ஒரு நெருக்கல்ல வலிமையா இருக்குமா, நெருக்கினாத வலிமையாக்கி வச்சுக்கலாமா? இப்ப நீங்க நமக்கு தெரியும் கொங்குரீட் அதாவது சிமெண்ட் கல் அது கொங்குரீட்டு கல்லுகள் வந்துட்டு நெருக்க கொள்ள நீங்க கொங்குரீட்டில் வந்துட்டு பாலங்களை ஏற்றி வைக்கக்குள்ள அது நெருக்கப்படக்குள்ள அது வலிமையா இருக்கும். அதே இது அதுக்கு ஒரு நீட்சி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, அதுக்கு விசைகளை கொடுக்கும்போது அது நலிவானதாக இருக்கிறதால அது என்னது உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளை உருக்கு இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் வலிமையானது. 2 சந்தர்ப்பங்களில் நீட்சியிலையும் சரி அதே இது நெருக்கலையும் சரி வலிமையா இருக்கும் உருக்கு சொல்லிக்காரு. ஒரு சேர்மானமாக கொங்குரீட்டு முக்கியமாக நெருக்கலை தாக்குப்பிடிக்கும். அதே வேளை உருக்கு கோள்கள் முக்கியமாக இழுவையை தாங்குகின்றன. அப்ப கொங்குரீட்டு கோள்கள் நெருக்கலை தாக்குப்பிடிக்குதான். இந்த சந்தர்ப்பத்தில் உருக்கையும் கொங்குரீட்டையும் பயன்படுத்தி ஒரு சேர்வண்டு கிரியேட் பண்ணா அந்த இடத்துல கொங்குரீட்டு வந்துக்கிட்டு நெருக்கலை தாக்குப்பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் உருக்கு என்னதான் இழுவையை நீட்சியை வந்துட்டு தாக்குப்பிடிக்குது என்று சொல்றாரு. உரு A1 காட்டப்பட்டுள்ளவாறு சுமை W-இன் கீழ் ஒரு தாங்கிகளின் மீது வைக்கப்பட்டுள்ள செவ்வக குறுக்குவெட்டுடைய உருக்குகோள்களை இல்லாத ஒரு சாதாரண கொங்குரீட்டு வலையை கருதுக. இந்நிலைமையின் கீழ் குறிப்பிட்ட கோடுகளினால் காட்டப்பட்டுள்ளவாறு வலையின் கீழ்ப்பகுதி நீட்சிக்கு உட்பட்டிருக்கும். அதே வேளை மேற்பகுதி நெருக்கலுக்கு. மேல் பகுதி என்னது நெருக்கலுக்கு. முன்னால நம்ம 2020ஆம் ஆண்டுல பார்த்த மாதிரி மேல் பகுதி என்ன செய்யுதுன்னா நெருக்கலுக்கும், கீழ்ப்பகுதி என்ன செய்யுது நீட்சிக்கு உட்படுது. அதே மாதிரி இதுலயும் மேல் பகுதி வந்துகிட்டு என்னது நெருக்கலும், கீழ்ப்பகுதி என்னது நீட்சிக்கும் உட்படுது. இதுல முதலாவது கல்வியை பார்த்தீங்கன்னா சுமை W-இன் கீழ் சாதாரணமாக கொங்குரீட்டு வலை எந்த பகுதி மேல் அல்லது கீழ் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வெடிப்பதற்கு சாத்தியம் உள்ளது. அப்ப கொங்குரீட்டில் ஏற்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா ஏற்பாட்டில் முதலாவது கேள்வி 7வதுல ஏற்பாட்டில் முதலாவது கேள்வி கொங்குரீட் எடுத்தீங்கன்னா கொங்குரீட்டுக்கு மேல ஒரு சுமை ஒன்றை வைக்கும் போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்படி வளைதான், இப்படி வளையுது. இது மேல், இது வந்துட்டு மேல் பகுதி, இது வந்துகிட்டு கீழ்பகுதி. சரியா? இப்ப மேல் பகுதி என்ன செய்யுதுன்னா நெருக்கலுக்கு உட்படுத்தப்படுது, நெருக்கலுக்கு வந்துகிட்டு உட்படுத்தப்படுது. கீழ்பகுதி என்ன செய்யுதுன்னா நீட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது. இப்ப நெருக்கல் வந்துச்சுன்னா என்ன செய்யும், கொங்குரீட்டு தாக்கு பிடிக்கும். ஆனா நீட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யுது, அது தாக்கு பிடிக்க மாட்டுச்சு, வலிமை அற்றது சொல்லிக்காரு. அதாவது நலிவானதுன்னு சொல்லிக்காரு. நலிவானதுன்னா என்னது, இதான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள். கீழ்பகுதி நீட்சியுடையது என்னது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப முதலாவது கேள்வியின்படி மேல் கீழ்பகுதியா வெடிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு கேட்டிக்காரு. அப்ப முதலாவது கேள்வியில கீழ்பகுதி தான் என்னது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த 2வது கேள்வி பாத்தீங்கன்னா உரு 1A காட்டப்பட்டுள்ள நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு உரு 2Bயில் காட்டப்பட்டுள்ளவாறு உற்பத்தி கட்டடத்தின் போதோ கொங்குரீட்டு வலையின் அடிக்கு அண்மையில் உருக்குகோள்கள் இடப்பட்டு உருக்குகோள் வந்துட்டு வச்சிருக்காங்க. இது கொங்குரீட்டு வலையின் சுமையை தாங்கும் திறனை எவ்வாறு மேம்படுத்தி வெடிப்பதை தடுக்குகின்றது என்பதை வினாவில் ஆரம்பத்தில் தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு விளக்குக. என்ன சொல்றாருன்னு சொன்னா இதுக்கு கீழே கொங்குரீட்டு கீழே என்ன செய்யறாருன்னு சொன்னா உருக்கு கோல் ஒன்று வச்சிக்காரு. இந்த உருக்கு கோல் வச்சிருக்கிறதாலேயே இந்த எப்படி இதை வெடிக்காம பாதுகாக்கிறாரு. உருக்கு கோல் என்ன, உருக்கு கோல் நீட்சியா இருந்தாலும் நெருக்கலா இருந்தாலும் என்ன செய்யும், அது தாங்கும். அப்ப இந்த இடத்துல இவருக்கு நீட்சியை கொடுக்க விடாம, யாருக்கு கொங்குரீட்டுக்கு நீட்சி அதிகமாக கொடுக்காம இவர் தாங்குவார். இவர் தாங்கினுச்சுன்னா என்ன நடக்கும், இது வெடிக்காம என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். இது வெடிக்காம பாதுகாக்கப்படும். இப்ப உருக்குகோள் அந்த நீட்சி எல்லாத்தையும் தாங்கிறதால இதுக்கு கொங்குரீட்டுக்கு அந்த நீட்சி கிடைக்க மாட்டுச்சு. அப்ப கொங்குரீட் என்ன செய்யும், நீட்சி அடையாம அப்ப வெடிக்காம என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இப்ப எப்படி ஆன்சர் கொடுக்குறேன்னு சொன்னா
அதாவது உருக்குகோள்கள் என்னது? உருக்குகோள்கள் வந்துகிட்டு நீட்சியையும் நெருக்கலையும் தாங்கக்கூடியது. அப்ப உருக்குகோள்கள் நீட்சியையும் நெருக்கல்களையும் தாங்கக்கூடியது என்று சொன்னா இந்த இடத்துல நீட்சி எப்படி இருக்க போகுது? இதுல குறைவாக தான் இருக்கும். இது தாங்குற நீட்சி என்ன இருக்க போகுது? உருக்குகோள்கள் தாங்குற நீட்சி எப்படி இருக்க போகுது? குறைவாக தான் இருக்கும். குறைவாக இருக்க போகுதோ அல்லது கொங்கிரீட்டின் இதை வந்துகிட்டு உருக்குகோள்கள் வந்துகிட்டு தாங்குது என்று நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கு ஆன்சர். பெரும்பாலும் வெடிப்புகள் உருவாகக்கூடிய வலையின் கீழ் உருக்குகோள்கள் நீட்சியை அனுபவிக்கும். அப்ப கீழ் உருக்குகோள் தான் என்னது? நீட்சியை அனுபவிக்கும். கொங்கிரீட்டு நீட்சியை அனுபவிக்க மாட்டுச்சு, அதாவது சிறிதளவுக்கு அனுபவிக்கும். பெரும்பாலான என்னது இந்த உருக்குகோள்களை அனுபவிக்கிறதால வெடிப்புகள் ஏற்பட மாட்டுச்சு. சரியா? அப்ப இப்படி ஆன்சர் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது பி பாட்டை பார்ப்போம். இப்போ பி பார்ட்டில் வந்திருக்கக்கூடிய கேள்வியை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தரப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு தரவுண்டு வந்திருக்காங்க. மெல்லுருக்கிட இழுவை தகைப்பு எஃப்ஓ எஸ்ன்னு சொல்லி விஹாரம் டெல்டா எல்லோவோ டெல்டா எல்லோவோ எல்லுன்னு சொல்லி தந்திருக்காங்க. அடுத்தது கொங்குரீட் இதையும் தந்திருக்காங்க. என்னது தகைப்புக்கானது, விஹாரத்துக்கானது எஃப்ஓவை ஏ சின்னு சொல்லி. அடுத்தது டெல்டா எல்லோவோ எல் சிங்கிறது தந்திருக்காங்க. அடுத்தது அந்த சுமைகளுக்கு ஏற்ப அதுக்குரிய தகைப்பிங்கு விஹாரத்துக்கான வரைப்பு ரெண்டு உருக்குடையும் கொங்குரீட்டையும் தகைப்பிங்கில் விஹாரத்துக்கான வரைப்புகள் தரப்பட்டிருக்குது. இப்போ அதாவது செல்லிக்கா மீள வலுவூட்டிய கொங்குரீட்டில் உருக்குகோள்கள் கொங்குரீட்டுடன் நன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும். இதனால் அவை வெடிப்புகள் உண்டாகும் வரைக்கும் ஒன்றாக சேர்த்து புற சுமைகளுக்கு தாக்கு பிடிக்கலாம். வலை ஒரு 2B காட்டப்பட்டுள்ள புள்ளி P அடையும் போது கொங்குரீட்டு வெடிக்கும். அப்ப இந்த இடத்துல கொங்கிரீட்டின் இடத்துல பி வரக்குள்ள என்ன சொல்றாரு? இந்த இடத்துல தரவும் தராரு. பி இந்த இடத்துல வரக்குள்ளதான் என்ன செய்யுமாம்? வெடிக்குமாம். பி இந்த இடத்துல வரக்குள்ளதான் என்ன செய்யுமாம்? வெடிக்குமாம். இப்ப ஒரு 2A2Bயையும் பயன்படுத்தி உருக்கின்ற யங்கின் மட்டு உருக்கின்ற Y(S) செய்யும் இதுல Y(C)யையும் வந்துகிட்டு கண்டுபிடிக்கட்டாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிற? தகைப்பு விஹாரத்திட படித்திறன் தான் என்னையாக இருக்க போகுதுண்டா யங்கின் மட்டாக இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு இடத்துல கதைச்சிருக்கேன் நினைக்கிறேன். தகைப்பு விஹாரத்திட படித்திறன் தான் என்ன இருக்க போகுது? யங்கின் மட்டாக இருக்க போகுது. இந்த இடத்துல YC தான் இருக்க போகுது, இதுல YS ஆக இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல படித்திறன் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா இந்த தொங்கல் புள்ளிகள்ல ஆள்கூறுகள் தெரிய போகுது. டெல்டா எல்லோவை எல்லுக்கு ஆள்கூறு தெரியும், அதே மாதிரி எஃப்ஓவைக்கு ஆள்கூறு தெரியும். அப்ப YSங்கிறது என்னையாக இருக்க போகுது? தகைப்பிங்கில் விஹாரம். அப்ப தகைப்புக்குரிய பெருமானம் என்ன? எஃப்ஓவை 3.8 தர 10 எத்தனை 10 3.8 தர 10 கீழே விஹாரத்துக்கு என்னது? டெல்டா எல்லோவை எல். அப்ப வைங்கிறது என்னது? தகைப்பின் கீழ் விஹாரம் தானே. இது விஹாரம், இது தகைப்பு. அப்ப தகைப்பிட பெருமானம் என்னது? 3.8 தான். இந்த புள்ளியில 3.8 தர 10 கீழுக்கு விஹாரம் 190 தர 10^3. இப்ப இதை சுருக்கினீங்கன்னா YS வரப்போகுது. இப்ப 3.8 2 சைவரை கொடுத்தேன்னா 380 சொல்லி வரப்போகுது. தர 10(8) கீழே 190 தர 10^3. அப்ப இது ரெண்டையும் சுருக்கினா என்ன வரப்போகுதுன்னா 2 சொல்லி வரப்போகுது. இங்க 2 வர கீழுக்கு 1 சொல்லி வரப்போகுது. அப்ப ஆன்சர் எனக்கு கிடைக்கும் YSக்கான விட வந்துகிட்டு 2 தர இந்த 10^3 மேலுக்கு போனீங்கன்னா 10(11) மாறப்போகுது. 10(11) YSக்கான விட. இங்க YCக்கான விடையை பாத்தீங்கன்னு சொன்னா கொங்குரீட்டின் என்னது? 2 தர 10(6) அதுல தகைப்பு. கீழுக்கு அலகுகள் போடுறது முக்கியம், அலகுகளையும் போட்டுக்கொள்ளுங்க. இதுல நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி வரப்போகுது. இதுக்கு அலகு இல்லை. இது வந்துட்டு 0.08 தர 10^3. இதை சுருக்கிறீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 2 தர 10(6) கீழே 8 தர 10^5 சொல்லி வரும். இதையும் சுருக்கினா 1 4 சொல்லி வரப்போகுது. அப்ப இதை சுருக்கினீங்கன்னா 2.5 தர YCங்கிறது
இதை லாஸ்ட்டாக சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட வரப்போகுது. நீங்கள் சுருக்கலை நீங்கள் பார்க்கலாம். 1/4 2.5 சொல்லி வரும். 2.5 தர 10 சொல்லி வரும். 10 என்னது நியூட்டன் மீட்டர் -2 நியூட்டன் மீட்டர் -2 இப்படி ஆன்சர் கொடுக்கலாம். YSக்கும் YCக்கும் பெருமானம் கட்டிக்கார். அதாவது YSங்கிறத ESன்னு சொல்லி தந்திருக்காரு, YCங்கிறத ECன்னு சொல்லி தந்திருக்காரு. சரியா? அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்குரிய பெருமானங்களை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னால் இந்த பெருமானங்கள் வந்துட்டு வந்திருக்குது. அடுத்தது சி பாட்டை பார்ப்போம். சீப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விரைத்த கிடை மேற்பரப்பின் மேல் வைக்கப்பட்டுள்ள நீளம் எல்லையுடைய மீள வளைவுடைய சீரான கொங்கிரீட்டு வலை ஒரு 3 காட்டப்படுகின்றது. வலையானது கொங்கிரீட்டு ஒவ்வொன்றினதும் நீளம் எல்லாகவும் சர்வசமன 4 சீரான உருளை மெல்லுருக்குகள் கோள்கள் என்பவற்றை கொண்டு மீள வலுவிடும். அப்போ ஒரு கொங்கிரீட்டுக்குள்ள 4 கோள்கள் உருக்கு கோள்கள் வந்துட்டு வைக்கப்பட்ட உருவில் காட்டப்பட்ட மாதிரி வச்சிருக்காங்க. கொங்கிரீட்டுக்கும் உருக்குக்கும் ஒத்த இழுவை தகைப்பு விகாரம் தொடர்புடைமைகள், அதாவது இழுவை விகாரத்துக்கான கிராஃப் வந்துக்கிட்டு ஒரு 2A 2B வந்துட்டு தரப்பட்டிருக்கிறான். வலையானது வலையின் குறுக்குவெட்டு பரப்பளவு எங்கனும் சீராக பிரயோகிக்கப்படும் மொத்த இழுவிசை F1 இன் கீழ் உள்ளது. இழுவை விசையின் கீழ் மெல்லுருக்கு கோள்களின் கொங்கிரீட்டு ஒரே நீட்சி டெல்டா எல்லை உண்டாக்கினதுன்னு கொள்கை. அப்போ கொங்கிரீட்டுறதையும் உருக்கு கோள்கள்ன்றதையும் நீட்சிகள் எப்படி இருக்கலாம்? ஒரே நீட்சியாக இருக்கேன். அதோட பெருமானம் என்ன இருக்கா? டெல்டா எல்லாக இருக்கான்னு சொல்றாரு. அதில் முதலாவது கேள்வி கேட்காரு, கொங்கிரீட்டு மீது உள்ள இழுவை FC இதற்கான ஒரு கோவையை EC கொங்கிரீட்டின் குறுக்கோட்டு பரப்பு AC L டெல்டா எல் ஆகியவற்றின் சார்பில் எழுதட்டாம். அப்போ Fக்கான ஒரு கோவையை எழுத சொல்லிக்காரு. அப்போ இது என்னது? ஒரு சாதாரண ஒரு கேள்வி. வைசாமன் அந்த சமன்பாட்டில் கொண்டு போய் போட்டிங்கன்னா சரி தானே. வைசாமன் அந்த யங்கின் மட்டுன்ற சமன்பாட்டில் கொண்டு போய் போட்டால் சரி. யங்கின் மட்டுன்ற சமன்பாடு என்னது? சில முதலாவது கேள்வி y சமன் F × L/AE. இப்போ y வந்துக்கிட்டு என்ன வந்திருக்காரு? அப்போ Fக்கான சமன்பாடை நாம் மாற்றி எழுதணும்னா F சமன் என்ன அறிக்க போகுது? YAE கீழ் L இருக்க போகுது. அப்போ FCக்கான அந்த கொங்கிரீட்டில் தாக்குகின்ற இழுவை விசை FCன்னு சொன்னால் FCக்கான கோவை கட்டிருக்காரு. Yக்கு பதிலாக என்னது? EC, ஏக்கு பதிலாக ஏன்னு சொல்லி ASன்னு சொல்லி தந்திருக்காரு. ஈக்கு பதிலாக டெல்டா எல் ஆகவும் கீழே எல்லுக்கு பதிலாக எல் தான். அப்போ இந்த கோவையை வந்துட்டு கட்டிருக்காரு. இது அப்படியே கொடுத்தா சரி. இரண்டாவது கேள்வி, 4 மெல்லுருக்கு கோள்களின் மீதும் உள்ள இழுவை விசை FS இதற்கான ஒரு கோவையை ES 4 மெல்லுருக்கு கோள்களின் மொத்த குறுக்கோட்டு பரப்பளவு AS L டெல்டா எல் ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. 4 கேட்டிருக்காரு. இப்போ 4 தாக்குறதை அவர் தந்திருக்காரு. 4 தாக்குகின்ற விசைகள் அவர் தந்தது என்னது? 1க்கு தரல, 4க்கும் தந்திருக்காரு. 4 மொத்தமாக கட்டிருக்காரு. 4 தாக்குகின்ற அந்த விசையை வந்துக்கிட்டு கேட்டிருக்காரு. 4 தாக்குகின்ற அந்த விசையின் பருமனை வந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காரு? கோவையை வந்துக்கிட்டு கேட்டிருக்காரு. அப்போ இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு F சமன் Y × AE/L. இப்போ கேட்டது FS 4 தாக்குகின்றது கேட்டிருக்காரு. அப்போ Y ஒவ்வொன்றையும் வந்துக்கிட்டு என்னது? அதில் யங்கின் மட்டும் ஒன்றா தானே இருக்க போகுது. அப்போ ES சரியா? அப்போ 4க்கு 4 ESன்னு போடுறியா? 1 ES போட்டா சரி. 4க்கும் பொதுவாக கட்டிக்க 4 தாக்குகின்ற மொத்த விசை FS. அப்போ 1 என்னது? ES தானே. 4க்கு 4 ESன்னு சொல்லி போடுறல்ல. அப்போ மொத்தமாக எல்லாத்திலையும் பொதுவாக எடுத்துட்டு சொன்னால் அதில் யங்கின் மட்டும் ES ஆக இருக்க போகுது. அப்போ ES ஏக்கு பதிலாக 4 தாக்குகின்ற 4 குறுக்கோட்டு பரப்பு. இப்போ 4 எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி இந்த ஒரு கொங்கிரீட்னா இந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில் உண்டு, இந்த மூலையில். அப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விசை தாக்க போகுது. எல்லாத்தையும் சேர்த்து என்னது? FSன்னு சொல்றாரு. டோட்டலா விளைவுள் வந்துக்கிட்டு என்னது? FSன்னு சொல்றாரு. அந்த FSக்கான விடையை வந்துக்கிட்டு கேட்காரு. Y
அப்ப எங்கின் மட்டும் என்ன அறிய போகுது, நாலடையும் இஎஸ்ஆ தான் அறிய போகுது. குறுக்கோட்டு பரப்பு நாலடையும் சேர்த்து தான் தந்திருக்காரு. என்னது ஏ எஸ்ன்னு சொல்லி தந்திருக்காரு. சாரி, நாலடையும் சேர்த்து ஏஎஸ்ன்னு சொல்லி தந்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல எஃப் சிலா குறுக்கோட்டு பரப்பு, இதுல எஃப்சின்னு சொல்லி தந்திருக்காரு. அப்ப ஏசின்னு சொல்லி தந்திருக்காரு இதுல குறுக்கோட்டு பரப்பு. அப்ப இந்த இடத்துல குறுக்கோட்டு பரப்பை மாத்திக்கொள்ளுங்க, ஏசின்னு சொல்லி வரும். அப்ப இதுல ஏஎஸ்ன்னு சொல்லி தந்திருக்காரு. நீட்சியை தந்திருக்காரு என்ன, டெல்டா எல். நாலடையும் நீட்சி வந்துகிட்டு என்ன சமாந்தரமாக இருக்கிறதால அதுல எல்லாத்துல நீட்சியும் வந்துகிட்டு எப்படி இருக்க போகுது, சமனா அறிய போகுது. இதுல டெல்டா எல்னா இதுலையும் டெல்டா எல் தான், இதுலையும் டெல்டா எல் தான், இதுலையும் டெல்டா எல் தான். ஏன்னா சமாந்தரமாக இருக்குது. சமாந்தரமாக இருந்தா எல்லாத்திலையும் நீட்சிகள் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்கும். அப்ப டெல்டா எல் தான். நீளம் என்ன அறிக்க போகுது, எல்லா தான் அறிக்க போகுது. அப்ப இ இன்டூ ஏக்கு பதிலாக எல்லாத்திலையும் சேர்த்து குறுக்கூட்டு போறப்ப ஏஎஸ் இன்டூ டெல்டா எல்லோவை நீளம் எல். இதான் இரண்டாவது கேள்விக்கான விடையாக இருக்க போகுது. அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி, கொங்கிரீட்டு வெடிப்பதற்கு முன்னர், அப்ப கொங்கிரீட்டு வந்துகிட்டு வெடிக்கிறதுக்கு முதல் அதுல மேக்சிமமா தாங்கக்கூடிய அந்த இழுவை, அதாவது இழுவை அந்த நெருக்கு இருக்கும் போதோ மொத்த இழுவிசை எஃப்டிக்கான கொங்கிரீட்டு உருக்கு ஆகியவற்றை 2 நாளும் கொடுக்கப்படும் எனின் மீள வலுவூட்டிய கொங்கிரீட்டு வலை மீது மொத்த இழுவிசை எஃப்டிக்கான ஒரு கோவையை பெறுக. இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல கொங்கிரீட்டு வந்துகிட்டு எப்படி இருக்குது, கொங்கிரீட்டு அவர் தந்த இந்த குறுக்கோட்டை கீறுனா இப்படி உருக்கு கோள்கள் இருக்குது. இதுல 4லையும் சேர்த்து என்ன விசைகள் தாக்குது, இந்த 4லையும் சேர்த்து என்ன விசைகள் தாக்குது, எஃப் எஸ்ங்கிறது. கொங்கிரீட்டில் என்ன தாக்குது, எஃப் சிங்கிறது. அப்ப டோட்டலாக என்ன தாக்குது, மொத்தமாக விளைவுலாக என்ன தாக்குதுன்னு சொல்லி கேட்காரு. மொத்தமாக விளைவுள் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா விளைவுள் எஃப்டின்னு சொல்லி சொல்றாரு. விளைவுள் என்னையா, எஃப்டின்னு சொல்றாரு. விளைவுள் எஃப்டியாம். அப்ப எஃப்டி வந்துகிட்டு என்னன்னு சொல்லி கேட்காரு. எஃப்டி என்னன்னு கேட்டா எஃப்சியையும் எஃப்எஸ்ஐயும், 4லையும் எஃப்எஸ் இதுல எஃப்சி. அப்ப அம்பட்டையும் சேர்த்து தாக்குறது தானே எஃப்டியாக இருக்க போகுது. அம்பட்டிலையும் சேர்த்து தாக்க போறது தானே எஃப்டியாக இருக்கும். அப்ப என்னது எஃப்டி சமன் என்னயாக இருக்கும், எஃப்எஸ் பிளஸ் எஃப்சியாக தான் இருக்க போகுது. அப்ப விளைவுள் எஃப்டி சமன் எஃப்எஸ் பிளஸ் எஃப்சியாக இருக்க போகுது. அடுத்தது 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, மீள வலுவூட்டிய கொங்கிரீட்டு வலையின் குறுக்கோட்டு பரப்பளவு ஏ ஆனது டிஹெச் ஆகும். ஒரு 3ஐ பார்க்க டிஹெச்னு சொல்லி தந்திருக்காரு. வலைக்கு எல் நீளம் வந்துகிட்டு 2000 மில்லிமீட்டரும், உருளை மெல்லிருக்கு கோளின் ஆர் சமன் 6 மில்லிமீட்டரும், டெல்டா எல் 0.1 மில்லிமீட்டர், டி சமன் 150, ஹெச் 250 மில்லிமீட்டர் என கொள்க. முதலாவது கேள்வி, மேலே C3 பெற்ற கோவை எந்நிலைமையின் கீழ் பௌதிக ரீதியாக செல்லுபடியானது. மீள வலுவூட்டிய கொங்கிரீட்டு வலைக்கு மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி C3 பெறப்பட்ட கோவை வலைக்கு பௌதிக ரீதியாக செல்லுபடியானது என காட்டுக. இப்ப என்ன விஷயம் சொன்னா 3ல இன்னும் எடுத்திருக்கீங்க. இந்த மூணாவது கேள்வி தான், மூணாவது கேள்விக்கான விட இதான். இந்த 3வது கேள்வியில இந்த விட எடுத்த எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்காரு. எப்படி நீங்க எடுத்தீங்க, எந்த நிபந்தனையும் கீழே, எந்த பௌதிக நிபந்தனையும் கீழே இது வந்துகிட்டு செல்லுபடியாகுன்னு சொல்லி கேட்காரு. இப்ப அவர் சொல்லியிருக்காரு கோல் வந்துகிட்டு கொங்கிரீட்டு வந்துட்டு வெடிப்பதற்கு முன்னர்ன்னு சொல்லி பயன்படுத்திக்காரு. கோல் வெடிப்பதற்கு முன்னர்ன்னு சொன்னா கோல் வெடிக்கிறதுக்கு முன்னர் இங்க போல அதுல விசைகளை வந்துட்டு பார்த்திருக்கோம். கோல் எந்த இடத்துல வெடிக்குன்னு சொல்லி அவர் கொங்கிரீட்டு கோல் எந்த இடத்துல வெடிக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கிராஃப்ல பீண்ட புள்ளி வரக்கொள்ள என்ன செய்யுமா, வெடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதாம். அப்ப வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இந்த புள்ளியை தாண்டாத வரைக்கும், இதுல இழுவை தகைப்பு, இதுல இந்த என்னது விகாரம், இழுவை விகாரத்தை தாண்டாத வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டுச்சு, வெடிக்க மாட்டுச்சு. இதை தாண்டினுச்சுன்னா இந்த பாயிண்ட்ல தான் என்னது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் தாண்டினுச்சுன்னா என்ன செய்யும், அது அப்படியே வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இதுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னது வெடிக்க மாட்டுச்சு. அப்ப இந்த இதுல வரக்கூடிய இந்த இழுவை விகாரத்தை இழுவை தகைப்பையும் இந்த இழுவை விகாரத்தையும் தாண்டினுச்சுன்னா என்ன செய்யும், அந்த கோல் அந்த கொங்கிரீட்டு வந்துட்டு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்படின்னு சொன்னா இப்ப அவர் தந்த தரவுகளின்படி நம்ம இழுவை தகைப்பை பார்ப்போம். அவர் தந்த தரவுகளின்படி இழுவை தகைப்பை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 4வது கேள்வியில முதலாவது இழுவை தகைப்பை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா அதுல நீளங்கள் எல்லாம் தந்திருக்காரு. அப்ப அதுல தரப்பட்ட அந்த இழுவை தகைப்பை நம்ம கண்டுபிடிப்போமே. அப்ப தகைப்பு சமன் என்ன சொல்லலாம்னு சொன்னா யங்கின் மட்டு தர விகாரம் சொல்லலாம். தகைப்பு அதாவது யங்கின் மட்டு சமன் தகைப்பிங்கில் விகாரம். அந்த அடிப்படையில் தகைப்புங்கிறது யங்கின் மட்டு தர விகாரமாக இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல தகைப்பை பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? இது யங்கின் மட்டு என்னது? கொங்கிரேட்டட் யங்கின் மட்டு என்னது? 2.5 தர நம்ம கண்டுபிடிச்சது ஈசி. 2.5 தர 10 இதுல விகாரம் என்னது? விகாரம்ங்கிறது டெல்டா எல் ஓவர் எல். டெல்டா எல் ஓவர் எல்லுங்கிறது டெல்டா எல் என்னன்னு தந்திருக்காரு. இந்த இடத்துல எனக்கு விசை தெரியாது. சரியா? விசை தெரியாத சமயத்துல y சமன் இந்த சமன்பாடை நான் போட இயலாது. y சமன் எஃப் இன்டு எல் ஓவர் ஏங்கிற சமன்பாடு நான் போட இயலாது. ஏன்? எனக்கு விசை தெரியாது. விசை தெரியாம மற்ற நான் என்ன செய்ய இயலாது. இதுல இருக்கக்கூடிய தகைப்பை கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஓவர் ஏ இன் படி தகைப்பு சமன் என்னது? எஃப் ஓவர் ஏ என்று சொல்லி போட்டுன்னா குறுக்கோட்டு பரப்பு தெரியும். எனக்கு குறுக்கோட்டு பரப்பு தெரியும், ஆனா விசை தெரியாது. விசை தெரியாம தகைப்பை கண்டுபிடிக்கலாமா? இல்ல. அப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? தகைப்பு சமன் விகாரம் தர என்னது? யங்கின் மட்டுங்கிற சமன்பாடு ஒன்று இருக்கு. யங்கின் மட்டு சமன்பாடுல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? அப்ப அதுல கொண்டு போய் போடலாம். விகாரத்தை நான் கண்டுபிடிக்கலாம் அவர் தந்த நீளங்களை படி. டெல்டா எல் என்ன இருந்திருக்காரு? 0.1 மில்லிமீட்டர். அப்ப 0.1 தர எஸ்ஐல மாத்தினா 13 மீட்டர். எல் என்னது? 2000 மில்லிமீட்டர். அப்ப 2000 தர 10⁻3. இது ரெண்டையும் வட்டி நண்டுச்சுன்னா 0.1 2000 தான். 0.1 2000 என்னையாக இருக்க போகுது? இதுல விகாரமாக இருக்க போகுது. அப்ப இதை கொண்டு போய் போட்டு சொன்னா 0.1 2000. இப்ப இதை சுருக்கினா ஒரு விட வரப்போகுது. இதை சுருக்கினா இன்னைக்கு ஒரு விட வரப்போகுது. என்ன விட வரப்போகுதுன்னு சரி பார்ப்போம். இதை சுருக்கினு சொன்னா 5/4 அதாவது 2.5 5/2 இலிகன் 5/2 இந்த ரெண்டையும் சேர்த்து பெருக்கிருக்கேன். கீழே பெருக்கின்ற 5/4 இந்த 10 இங்க 15 நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொன்னா 15 இது என்ன மாற போகணும்னா அதாவது நான் 2வது படியில சுருக்கி எழுதி காட்டுறேனே இலவுக்காண்டி 2.5 5/2 15 இந்த 0.1 தர 10⁻1 இந்த 2000 தர 13 சொல்லி எழுதுறேன். அப்ப இந்த 2 எங்க போய் பெருக்கினா 5/4 15 13 மேலுக்கு போடிச்சுன்னா 10⁻3 வரப்போகுது. 10⁻1 10⁻3 10⁻4. இப்ப இது ரெண்டையும் சுருக்கினீங்கன்னா 11 வரப்போகுது. அப்ப என்ன விட வரப்போகுது? தகைப்பு சமன் 5/4 என்னன்னு எழுதலாம்? 1.25 தர 10 சொல்லி எழுதலாம். சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. இதுல யங்கின் மட்டு 2 தர 10 5 10. அப்ப 10 இந்த இடத்துல 10 போடுறேன். 10 அப்ப இது ரெண்டையும் சுருக்கினா 5/4 பிரிச்சுன்னா 1.25 இங்க 16 சொல்லி விட வரப்போகுது. சரியா? தகைப்புக்கான விட. அடுத்தது விகாரத்துக்கான விட எடுக்க.
அடுத்தது இதுல தகைப்பை கண்டுட்டோம். அடுத்தது விஹாரத்தை கண்டுபிடிப்போம். விஹாரம் என்ன வர போதும்? 0.1 சொல்லி வரப்போகுது. இது இரண்டும் இந்த தகைப்பு எந்த இதோட சின்னதா இருக்கணும்? இந்த கண்டுபிடிக்கீங்க இந்த புள்ளி இதை விட சின்னதா இருந்தா இதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டுச்சு? உடைய மாட்டுச்சு. இது நேர்விகித சம பகுதிக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டுச்சு? இந்த கொங்கிரீட் உடைய மாட்டுச்சு. அப்ப நீங்க கண்டுபிடிச்ச தகைப்பு இந்த பெருமானத்தை விட சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பெருமானத்தை விட சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டுச்சு? அது உடைய மாட்டுச்சு. அந்த கொங்கிரீட் என்ன செய்ய மாட்டுச்சு? உடைய மாட்டுச்சு. அப்ப வெடிப்படத்துக்கு முன்னர்ந்து சொல்லிக்கிறேன். அந்த நிபந்தனை வந்துட்டு பிரயோகிச்சிக்கிறேன். அந்த நிபந்தனை வந்துட்டு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற சொன்னா எந்த நிலைமையின் கீழ் பௌதிக ரீதியாக செல்லுபடியாகுன்னு சொன்னா, அந்த வெடிப்பதற்கு முன் எப்ப செல்லுபடியாகுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வெடிக்கிற பாயிண்ட் தானே இதுட தகைப்பை விட, இந்த தகைப்பிட பெருமானத்தை விட நீங்க கண்ட தகைப்பிட பெருமானம் எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும். அப்ப 2/10⁶ Nm-2 விட சின்னதாக இருக்கணும். எது நீங்க கண்டது? 1+2+5 Nm-2. அப்ப சின்னதாக இருக்கு. அப்ப என்ன செய்ய மாட்டுச்சு? வெடிக்க மாட்டுச்சு. அப்ப வெடிப்பதற்கு முன்னர் எடுத்து இந்த சமன்பாடு எடுத்தது என்னது? சரியான விடை அறிக்கை. அல்லது நீட்சியை வச்சு செல்லலாம். சாரி, விஹாரத்தை வச்சு செல்லலாம். விஹாரத்தின் பெருமானம் என்ன? 0.1/2000. அந்த 0.1/2000 பெருமானம் நீங்க இங்க இருக்குதானே, இதுல பெருமானத்தோட விஞ்ச போடாது. அப்ப இது சின்னதாக இருக்கணும். 0.08+10⁻³ விட சின்னதா இருந்தா தான் என்ன செய்ய மாட்டுச்சு? வெடிக்க மாட்டுச்சு. அப்ப இது ரெண்டுக்குள்ளயும் இருக்கணும். அப்ப இந்த கோட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய மாட்டுச்சு? அந்த கொங்குரேட்டு வெடிக்க மாட்டுச்சு. அப்ப அந்த வெடிப்பதற்கு முன்னருங்கிற சந்தர்ப்பம் எடுக்கணும்னு சொன்னா இதுக்குள்ள இருந்தா தான் வெடிப்பதற்கு முன்னருங்கிற சந்தர்ப்பம் எடுக்கலாம். இப்ப வெடிப்பதற்கு முன்னர் இருக்கிற சந்தர்ப்பம் இருந்தா மட்டும்தான் என்னது? இந்த சமன்பாட்டினால் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அவர் போட்ட அந்த 3வது. அப்ப இந்த நிபந்தனைகளை பௌதிக ரீதியான இந்த நிபந்தனைகளை தான் இது செல்லுபடியாகுது என்று கொடுக்க இயலும் உங்களால. சரியா? அப்ப அடுத்தது கேள்வி கேட்டிருக்காரு, எஃப்டியின் பெருமானத்தை கணிக்க சொல்லிக்கார். அடுத்தது என்னது? அடுத்த சிம்பிளான ஒரு கேள்வி, எஃப்டியை கணிக்க சொல்லிக்கார். எஃப்டியோட சமன்பாடு தெரியும். எஃப்டியோட சமன்பாடு தெரிஞ்சா எஃப்டியை கண்டுபிடிக்கிறது தானே. எஃப்டியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு முதல்ல ஒரு தரவு தந்திருக்காரு. உமது கணிப்புக்கு AS/A, இந்த AS/A செல்றது 3% சின்னதா அல்லது சமனாக இருந்தா மட்டும்தான் AC = DH சொல்லி எடுக்கலாமா? இல்லாட்டி என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அப்ப 3% உள்ள இருக்குன்னு சொல்லி நான் காட்டணும். அப்ப ASங்கிறது என்னது? ASங்கிறது உருக்கின்ற குறுக்கோட்டு பரப்பு. உருக்கின்ற குறுக்கோட்டு பரப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, உருக்கின்ற குறுக்கோட்டு பரப்பு என்ன வரப்போகுது? ASங்கிறது ஒரு உருக்குங்கிறது ஒரு வட்ட வடிவமானது. இதுல ஆரை வந்துகிட்டு தந்திருக்காரு, ஒரு உருக்கு கோல் தந்திருக்காரு. அந்த உருக்கு கோல் வந்துகிட்டு என்னது? ஒரு வட்ட வடிவமான ஒரு உருளை வடிவமானது. உருளை வடிவமானதுன்னு சொன்னா அதுக்கு ஆரை தந்திருக்காரு, 6 மில்லிமீட்டர்னு சொல்லி. உருளை வடிவமானதுக்கான அதுல குறுக்கோட்டு பரப்பு எப்படி பாக்குறேன்? உருளை வடிவத்துல அதுல குறுக்கோட்டு பரப்பு எப்படி பார்ப்பீங்க? இப்ப இந்த உருளை ஒன்றுண்ட குறுக்கோட்டு பரப்பை பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? πr² சொல்லி வரப்போகுது. ஆனா எத்தனை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டு இருக்குது? எத்தனை உருக்கு கோள்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 4 கோள்களும். சார், 4 கோள்களும் சேர்த்து தானே ASன்னு சொல்லியிருக்காரு. அவர் நீங்க 2வது கேள்வி, அதாவது இதனாவது கேள்வியில 3வது C-பாட்ல 3வது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி C-பாட்ல 2வது கேள்வியில பாத்தீங்கன்னா ASன்னு சொல்லிக்கிறது 4 குறுக்கோட்டு பரப்புகளையும் சேர்த்து தான் என்னது? AS நிலைக்காரு. அப்ப 1 பை என்னன்னா 4 4πr வர்க்கம். அப்ப பைக்கு 3 எடுக்க சொல்லி. அப்ப 4 தர 3 தர 6க்கு எத்தனை? 6 மில்லிமீட்டர். 6 மில்லிமீட்டர் என்னன்னா 6 தர 10⁻³ வர்க்கம். இதான் ASக்கான விடையாக இருக்க போகுது. இதை சுருக்கி வர விடையாக இருக்க போகுது. அடுத்தது ஏக்கான விடையை பார்ப்போம். ஏக்கான விடையை பாத்தீங்கன்னு சொன்னா ஏட விடை எப்படி வர போகுது? ஏ இந்த விட வந்துகிட்டு DH ஆக இருக்குது. ஏங்கிறது A சமன் என்னது? DHன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இடத்துல தரப்பட்டிருக்குது. மேலுக்கு வந்துகிட்டு தந்திருக்காரு. ஏ ஆனது DH ஆகுன்னு சொல்லி தந்திருக்காரு. அந்த DH போட்டே நான் ஏ எடுக்க. அந்த DH வரணுன்னா இப்படி இருக்கணும்னு சொல்றாரு.
அப்ப ஏ சமன் டிஹெச்னு சொல்லி தந்திருக்காரு. அதை வச்சு எடுத்து பார்ப்போம். ஏ சமன் டிஹெச் தான் வருமா இல்ல ஏசி சமன், அதாவது ஏசி சமன் டிஹெச்னு சொல்லியிருக்காரு. சாரி, ஏ சமன் என்னது டிஹெச் வரும். ஏ சமன் என்ன வரப்போகுது டிஹெச்ங்கிறது வரப்போகுது. ஏசி சமன் டிஹெச் வரணுன்னு சொன்னா, ஏசி சமன் டிஹெச் வரணுன்னு சொன்னா இது 3%ஓட குறைய இருந்துச்சுன்னா இல்லாட்டி சமனா இருந்துச்சு மட்டும்தான் ஏசி சமன் டிஹெச் வரும். அப்ப ஏ சமன் என்னது டிஹெச், டிக்கான பெருமானம் தந்திருக்காரு, எச்சுக்கான பெருமானம் தந்திருக்காரு. இது ரெண்டையும் பெருக்கினண்டா வார விடதான் என்ன ஹரிக்க போகுது இன்னைக்கு ஏ ஆக இருக்க போகுது. அப்ப ஏ பார்ப்போம். நம்ம ஏ வந்துகிட்டு பார்ப்போம் எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லி. ஏ பார்த்தேன்னு சொன்னா ஏ என்ன வரப்போ ஏஎஸ் வந்துகிட்டு என்னது 4 தர 3 தர 6 தர 10 முழுவதின் வர்க்கம் கீழே ஏ டிக்குரிய விட என்ன வரப்போகுது அவர் தந்திருக்கிற ஏ சமன் டிஹெச்னு சொல்லி தந்திருக்காரு. மேலுக்கு 4வதுல 1வது லைன்ல பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப டிக்குரிய பெருமானம் வந்துகிட்டு 150 மில்லிமீட்டர், 150 தர 10 கீழுக்கு எச்சுக்குரியது 250 மில்லிமீட்டர், 250 தர 10 இதை சுருக்கிறீங்க என்னன்னா 4 12 6 வர்க்கம் 36 தர 10 கீழே 150 தர 250 தர 10 வெட்டினீங்க என்னன்னா இதை சுருக்கினீங்கன்னா சரி 150 200 250 இதை சுருக்கி வார விட எத்தனையாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதான் ஏங்கிறது என்னையாக இருக்க போகுது 12/36 கீழே 150 தர 250. இப்ப நான் என்ன செய்யறேன், இதை ரெண்டையும் வந்துகிட்டு ஏக்கு வந்துகிட்டு பெர்சன்டேஜ் போடுறேன். எத்தனை பெர்சன்டேஜ், அப்ப 100ஆல பெருக்கினா தான் பெர்சன்டேஜ் இன்னைக்கு கிடைக்க போகுது. 100ஆல பெருக்கினா இன்னைக்கு என்னது பெர்சன்டேஜ் கிடைக்கும். 100க்கு தான் பார்ப்போம். அப்ப 100க்கு பெருக்கினா பெர்சன்டேஜ் கிடைக்க போகுது. இப்ப இந்த சைவர் இந்த சைவர் இந்த சைவர் இந்த சைவர் வெட்டினா எத்தனை பெர்சன்டேஜ் இன்னைக்கு விட வர போகுது. இங்க 15 சொன்னா எத்தனை 3 இருக்குது 5, இங்க 4. திரும்ப என்ன செய்யலாம்னா 36 4ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா வார விடைய 125ஆல பிரிச்சிங்கன்னா சரி. அப்ப எத்தனை விட வர போகுது 144 125ஆல பிரிச்சிங்கன்னா வாரதுதான் பெர்சன்டேஜ் ஆகிருக்க போகுது. எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி உங்களுக்கு வருண்டுன்னா 1.15% வரும். அப்ப சுருக்களை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அப்ப எப்படி நான் பெர்சன்டேஜ் கண்டிருக்கேன், டெஸ்ட்டுக்கு இதுல சுருக்களை போட்டுட்டு சுருக்கி எடுத்துட்டு திரும்ப அதுக்கு 100 போட்டதான் ஏ தர 100 போட்டதான் என்னது பெர்சன்டேஜ் வரும். சரியா, தர 100 போட்டதான் என்னது பெர்சன்டேஜ் வரும். அப்ப தர 100ஆல பெருக்கிருக்கேன் பெர்சன்டேஜ். அது எத்தனை விட வருது 1.15. அது என்னது 3% விட குறை இருக்கு. அப்ப ஏசி சமன் டிஹெச் என்று சொல்லி நான் என்ன செய்யலாம் எடுக்கலாம். ஏசி சமன் டிஹெச் என்று சொல்லி நான் என்ன செய்யலாம் இப்ப எடுக்கலாம். அப்ப இது இந்த நிபந்தனை சரியானதால ஏசி சமன் டிஹெச் சொல்லினால எடுக்க இயலும். இப்ப எஃப்டிக்கான சமன்பாடை பார்ப்போம். எஃப்டியை கணிக்க சொல்லிக்கிறேன். எஃப்டி சமன் எஃப்சி பிளஸ் எஃப்எஸ், எஃப்டி பிளஸ் எஃப்எஸ். அதுல நமக்கு இந்த சமன்பாடு எந்த சமன்பாடு யங்கின் மட்டுக்கான சமன்பாடை போட்டு சொன்னா இ சமன் எஃப் ஓவர் ஏ அதாவது சிக்குன்னா கொங்கிரீட்டுக்கு யங்கின் மட்டும் சமன்பாடை போடுறேன். எஃப் ஓவர் ஏ சி இங்கிள் டெல்டா எல் ஓவர் எல் தகைப்பிங்கிள் விஹாரம் சி. இப்ப இந்த இடத்துல எஃப்சிக்கான கோவை எடுப்போம். எஃப்சி சமன் என்னையாக வரப்போகுது, எஃப்சி சமன் என்னையாக வரும் இசி தர ஏ தர டெல்டா எல் கீழே எல் என்று சொல்லி வரப்போகுது எஃப்சி. அதே மாதிரி எஃப்எஸ் வரப்போகுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல எஃப்டி சமன் ஒரு கோவன் எடுக்கணும்.
எஃப்டிக்கான ஒரு கோவன் எடுத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது எஃப்டி சமன் எஃப்சிக்கு பதிலாக என்ன போடலாம் இசி இன்டு ஏசி ஏசின்னு சொல்லி வரும் இன்டு டெல்டா. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன்னா ஒவ்வொன்றுக்கும் எஃப்சிக்கும் எஃப்எஸ்க்கும் என்ன செஞ்சிருக்கேன் பிரதியிட்டிருக்கேன். இப்போ எஃப்சிக்கும் எஃப்எஸ்க்கும் பிரதியிட்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல எஃப்சிக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இசி இன்டு ஏசி இன்டு டெல்டா எல்லோவையில். சரி, அதை கொண்டு போய் போட்டிருக்கேன். எஃப்எஸ்க்கு எப்படி வரப்போ அதே மாதிரி தான் இசிக்கு பதிலாக இஎஸ்ன்னு சொல்லி வரும், ஏசிக்கு பதிலாக ஏஎஸ்ன்னு சொல்லி அதில் குறுக்கூட்டு வரப்போ டெல்டா எல். இதில் டெல்டா இல்லைன்னா இதில் டெல்டா எல்லாத்துடைய குறு என்னது நீட்சியும் சமன் சொல்றாரு. எல்லாத்துடைய நீட்சியும் என்னையா சமன் எழுறாரு. அப்போ டெல்டா எல் நீளம் வந்துக்கிட்டு ரெண்டு இது சமன். அப்போ அதுல இருந்து டெல்டா எல்லோ எல்ல பொதுவாக எடுத்திருக்கேன் இசி இன்டு ஏசி இஎஸ் இன்டு ஏஎஸ்ன்னு சொல்லி வருது. அதுக்கு கொண்டு போய் பிரதி இட்டிருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். டெல்டா எல்லுக்கு 0.1 தர 10 மில்லிமீட்டர்ல இருந்திருக்காரு, மீட்டர்ல எஸ்ஐஎல்களை மாத்திருக்கேன். அதே மாதிரி எல்லுக்கும் மில்லிமீட்டர்ல இருந்திருக்காரு, எஸ்ஐஎலுக்கு மாத்திங்க 2000 தர 10 ஈசி கொங்குரேட்டின் யங்கின் மட்டும் 2.5 தர 10. இதுல குறுக்கோட்டு பரப்பு ஏசி டிஹெச் ஏசி சமன் டிஹெச்னு சொல்லி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு 3% குறை இருந்துச்சுன்னா ஏசி சமன் டிஹெச்னு சொல்லி எடுக்கட்டாம். அப்ப 150 தர 10 250 தர 10 அப்ப ரெண்டையும் சேர்த்து 10 10 சொல்லி போட்டிருக்கேன். சரியா? அடுத்தது இஎஸ் உருக்குண்டை அங்கின் மட்டும் 2 தர 11. அடுத்தது ஏஎஸ் ஏஎஸ் அதிர குறுக்கோட்டு பரப்பு 12 தர 36. ஏஎஸ் நான் கண்டுபிடிச்சிக்க 12 தர சுருக்கி எடுத்தது 12 தர 36 தர 10 இப்ப இதை சுருக்கி நான் வாரதுதான் எஃப்டிக்கான விடையாக இருக்க போகுது. எஃப்டிக்கான விடையாக இருக்க போறது இதுதான். இப்ப இதை வந்துகிட்டு நான் சுருக்கலாம். சுருக்கினா இந்த 10 வெட்டினு சொன்னா 0.1 கீழ் 2000 தர அங்கால இதை வந்துகிட்டு சுருக்க கொள்ள எப்படி வர போகுது? இதை வந்துட்டு சுருக்கினா 2.5 இந்த 250 இது ரெண்டையும் பெருக்கினு சொன்னா 625 தர 150 தர 10 10 சுருக்கினா 14 சொல்லி வர போகுது. சக இது சுருக்க கொள்ள 12 தர 36. இத இன்னும் ஷார்ட் ஃபார்மேட்ல எழுதின 36 எப்படி ஷார்ட் ஃபார்மேட்ல எழுதலன்னா 12 தர 3 உண்டு. அப்ப 12 தர 12 144. 144 ரெண்டால பெருக்கினு சொன்னா 144 ரெண்டால பெருக்கினா 288. 288 தர 3 இது ரெண்டையும் சுருக்கினா 15 சொல்லி வர போகுது. 15 சொல்லி விட வர போகுது. இன்னைக்கு இப்ப இதை தனியை எடுத்து சுருக்கினண்டா. சரி, ஒவ்வொன்று வேண்டாம். 0.1 2000 தர 625 தர 150 தர 14. இந்த பூச்சியம் வெட்டலாம். இதுல ரெண்டையும் வெட்டினா சரி. அங்கால சக 0.1 இதை விரிச்செல்லிருக்கேன். கீழே 2000 தர 288 தர 3 தர 15. இந்த 3 சைவர் இதுலையும் வெட்டினா இங்க 2 வரப்போகுது. இப்ப இதை சுருக்கினா சரி. இப்ப இதை சுருக்கி பெருக்கி கூட்டி எடுத்துன்னு சொன்னா எனக்கு ஒரு விடை வரப்போகுது. அதான் எஃப்டிக்கான விடையாக இருக்கும். இதை நீங்க சிம்பிளா எவ்வளவு சிம்பிளா சுருக்கி இயலுமோ அவ்வளவு சிம்பிளாக என்ன செய்யலாம், சுருக்கி இயலும். இதை நீங்க 0.1 5க்கு சமனாக இருக்கும். சரியா? 0.1 5க்கு சமனாக இருக்க போகுது. எப்படின்னா மேலுக்கும் 10 பெருக்கிறேன், கீழுக்கும் 10 பெருக்கினு சொன்னா மேலுக்கு 1 வரப்போகுது. இதை வந்துக்கிட்டு எவ்வளவுக்கு சிம்பிளா சுருக்கி இயலுமோ அதை அவ்வளவுக்கு சிம்பிளாக சுருக்கினா சரி.
இப்போ இதை சுருக்கின்ற மேலுக்கும் கீழுக்கும் 10ஆல் நான் பெருக்கினு சொன்னா இல்லாட்டி இதுல இருந்து ஒரு 10 எடுத்துன்னு சொன்னா 1 சொல்லி வர போகுது. அப்போ 1ன்னா இங்க 625 தர 150 சக இந்த இடத்துல கொடுத்தன்னு சொன்னா கீழே ஒரு 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சுருக்கின்ற அந்த 10 கொடுத்தன்னு சொன்னா 1ஆக மாற போகுது. அதே மாதிரி 288 தர 30 கீழே ஒரு 2. இப்ப இதை சுருக்கினண்டா சரி, இதையும் சுருக்கின்றா 75 வரப்போகுது. இதையும் சுருக்கின்றா 144 வரப்போகுது. இப்ப 625 75ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது? 625 75ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு விட வரும். பாப்போம், அதை விட நம்ம கணக்கிட்டே பார்ப்போமே. 625 தர 75 5 25 2 மிச்சம் 5 10 12 1 மிச்சம் 6 5 30 31 7 5 35 3 மிச்சம் 7 2 14 17 1 மிச்சம் 1 மிச்சம் 6 7 42 43. ஸோ இதுல இருந்து 5 இங்க 7 8 6 4 46,875 சொல்லி வருது. 46,875 சொல்லி வருது. அப்ப எஃப்டிங்கிறத நான் இங்க எழுதினேன்னு சொன்னா எஃப்டி சமன் 46,875 சக இதை சுருக்கினண்டா 144 30ஆல பெருக்கினு சொன்னா 144 தர 3 எத்தனை வரப்போ 4 3 12 1 மிச்சம் 4 3 12 13 1 மிச்சம் 3 3 3 3 4 432 4320 சொல்லி வரப்போகுது. இது ரெண்டையும் கூட்டினண்டா என்ன வரப்போகுது? 4320 கூட்டினண்டு சொன்னா 5 5 0 5 9 8 3 11 1 மிச்சம் 10 11 1 மிச்சம் 5 51,195 நியூட்டன். அதாவது 5.119 தர 14 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு விட கிடைக்க போகுது. 5.1 தர 14 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு விட கிடைக்க போகுது. அப்ப இதான் உங்களுக்கு சரியான விடையாக இருக்க போகுது. அப்ப லாஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம். எஃப்டி சமன் 5.1 தர 14 நியூட்டன் சொல்லி கொடுக்கலாம். இதை சுருக்கினது. இதை நீங்க எவ்வளவுக்கு சிம்பிளாக சுருக்கி முடிக்கீங்களோ அவ்வளவுக்கு சிம்பிளா சுருக்கி முடிச்சீங்கன்னா அந்த சுருக்கள் உங்களோடது. சுருக்கள் வந்துகிட்டு பிசிக்ஸ்ல சம்மந்தப்படல. சுருக்கள் நீங்க மெட்ஸ்ல எவ்வளவுக்கு பழகுறீங்களோ எவ்வளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சுருக்கி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கல்கள் இலகுவா போகுது. இந்த இடத்துல பிசிக்ஸை மட்டும் நான் கதைக்கலாம். பிசிக்ஸை மட்டும் நான் கதைக்க சுருக்களையும் சில விஷயங்களை சொல்றேன் நான். அப்படி சில விஷயங்களை சொல்லி இந்த சுருக்கி எடுத்திருக்கேன் நான். இந்த இடத்துல 3% குறை இருந்தான்னு சொல்லி ஏன் கதைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா A/A. அதாவது அந்த இடத்துல புறக்கணிக்க சொல்றாரு. எப்படி இருந்த முதல்ல இப்படித்தானே ஒரு கொங்கிரீட் குட்டி இருக்கு. இதுக்குள்ள 4 உருக்குக்கோள் இருக்குது. இந்த உருக்குக்கோள்றத புறக்கணிக்கணும்னு சொன்னா அது என்னது 3%ஓட சின்ன இருந்துச்சுன்னா அதை புறக்கணிச்சிடலாம் தானே. அதைத்தான் இங்க கதைக்காரு. 3%ஓட சின்ன இருந்துச்சுன்னா இதுல பரப்பு வந்துகிட்டு 3%ஓட சின்னதா இருந்துச்சுன்னா மொத்த பரப்புல இது வந்து மொத்த பரப்புல இதுல பரப்பு மொத்த பரப்புல எதிர பரப்போ அந்த 4 உருக்குக்கோளோட பரப்பு 3%ஓட 100க்கு 3%ஓட சின்னதா இருந்துச்சுன்னா அதை புறக்கணிச்சிடலாம். அதை கணக்குல எடுக்க தேவைன்னு சொல்லி சொல்றாரு. அது 3%ஓட சின்ன இருந்ததால அதை புறக்கணிச்சு ஏசி வந்துகிட்டு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? ஏசின்னு சொன்னா அதுல குறுக்கோட்டு பரப்பு கொங்கிரீட் குறுக்கோட்டு பரப்பு டிஹெச்சுக்கு சமனாக இருக்குன்னு சொல்லி எடுக்கலாம். இல்ல அதை புறக்கணிக்க ஏலா செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கும் மெத்தட் இருக்கு. என்னது அப்படி புறக்கணிக்க இல்லாட்டி ஏசி சமன் டிஹெச் மைனஸ் ஏஎஸ்ங்கிற இதை போட்டு டிஹெச் மைனஸ் ஏஎஸ்ங்கிறத போட்டு நீங்க செய்யலாம். அது வந்துகிட்டு கட்டாயம் இல்லை அதை போடணும்னு சொல்லி நீங்க இதை காட்டி போட்டும் செஞ்சுட்டு போகலாம். இல்லாட்டி ஏசி சமன் டிஹெச் மைனஸ் ஏஎஸ் போட்டு அதுல கொஞ்சம் சில டைம்ல சுருக்கல் மிஸ்டேக்கள் வரலாம். சரியா? அப்ப உங்களுக்கு
என்ன செய்யணும்னு சொன்னா ஏசோவை ஏ வந்துக்கிட்டு 3% சின்னது சொல்லி காட்டி செய்யறேன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு போகலாம். சரியா? இல்ல எனக்கு அந்த இதை வந்துட்டு புறக்கணிக்க மாட்டேன், நான் அதை எடுத்து தான் செய்வேன்னு சொன்னா மொத்த அதுல குறுக்கூட்டு பரப்பை பாத்தீங்கன்னு சொன்னா கொங்கிரீட் குறுக்கூட்டு பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மொத்த குறுக்கூட்டு பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த கொங்கிரீட் ஏசியில இருந்து என்ன செய்வீங்க, டிஹெச்ல இருந்து என்ன இந்த 4 இதையும் வந்துட்டு என்ன செய்வீங்க, கழிப்பீங்க. அதான் சொல்லியிருக்காரு, டிஹெச்ல இருந்து ஏஎஸ் கழிச்சு வர விடையை தான் நீங்க குறுக்கூட்டு பரப்பாக போட்டு செய்யணும். சரியா? அப்படி செஞ்சு விட எடுத்து கொடுக்கலாம். அது சில டைம்ல சுருக்கல் மிஸ்டேக்களை தரும், ஆனா அதுல செஞ்சாலும் சரிதான். சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி, மீள வலுவூட்டிய கொங்கிரீட்டு வலையை வெடிக்க செய்யும் குறைந்தபட்ச இழுவை விசையை கணிக்க. இப்ப என்ன விஷயம் சொன்னா, அந்த கொங்கிரீட்டு வலை வந்துக்கிட்டு வெடிக்கணுன்னா குறைந்தபட்சமாக எவ்வளவு விசை வந்துட்டு கொடுக்கன்னு சொல்லி கதைக்காரு. இப்ப எவ்வளவு விசை கொடுத்தா அது வந்துட்டு வெடிக்குன்னு சொல்லி கதைக்காரு. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த கொங்கிரீட்டு வலையின் கிராஃப் தெரியும். இந்த கொங்கிரீட்டு வலையின் கிராஃப் தெரியும். இங்க வந்துகிட்டு 2 தர 10/6 தகைப்பாக இருக்க போகுது. இந்த இடத்துல விஹாரம் 0.08 தர 10/3 இருக்க போகுது. இதுல விஹாரம். சரியா? அப்ப இந்த தகைப்பு விஹாரம் என்னத்துக்கானது, கொங்கிரீட்டுக்கானது. இந்த கொங்கிரீட் தகைப்பு இந்த தகைப்பை மிஞ்சினா தான் என்ன செய்யும், தகைப்பை மிஞ்சினா இந்த இடத்துல என்ன செய்யும், உடையிற புள்ளி என்று சொல்லி இருக்காரு. அப்ப இந்த தகைப்பை மிஞ்சினதான் உடையும், இந்த விஹாரத்தை மிஞ்சினதான் என்ன செய்ய போகுது, உடைய போகுது, அதான் வெடிக்க போகுது. அப்ப வெடிக்க செய்யறதுக்கு குறைந்தபட்ச இழுவை இந்த தகைப்புல இல்லாட்டி இந்த விஹாரத்துல இருக்கும் போதுதான் என்ன செய்யும், அது வெடிக்கும். அப்ப இந்த விஹாரத்தை வச்சு அந்த கேள்வியை நீங்க விசையை கண்டுபிடிக்கலாம். இந்த விஹாரம், அதாவது நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த விஹாரம் தொழிற்பட்டா அது வந்துட்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இது வெடிக்க மாட்டுச்சு. இந்த விஹாரம் தொழிற்பட்டா நம்ம ஏற்கனவே காட்டிருக்கோம், இந்த விஹாரத்தால அது வெடிக்க மாட்டுச்சு. இந்த விஹாரத்துல இருந்தா தான் என்ன செய்யும், வெடிக்கும். அவ வெடிக்கணும்னா எவ்வளவு விசை கொடுக்கணும்னா இந்த விஹாரம் இருந்தா தான் அது என்ன செய்யும், வெடிக்கும். இந்த விஹாரம் இருந்தா தான் அது வெடிக்க போகுது. அப்ப இந்த விஹாரத்துல அதுல மினிமம் விசை வந்துகிட்டு குறைஞ்ச விசை எவ்வளவு குறைந்த விசை கொடுக்கப்படணும்னு சொல்லி கண்டுபிடிக்க இயலும். எவ்வளவு குறைந்த இழுவை விசை வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கண்டுபிடிக்க இயலும். இந்த விஹாரத்தின் மூலம் தான் அதை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி தகைப்பை வச்சு செய்யலாம். தகைப்பை வச்சு செய்யறேன்னு சொன்னா எப்படி செய்வீங்க, அதுல கொங்கிரீட்டின் விசையும் கண்டுபிடிச்சி இந்த தகைப்பு இருக்கக்குள்ள கொங்கிரீட்டோட விசையும் உருக்கு கொள்ற விசையும் கண்டுபிடிச்சி 2 விசையும் கூட்டுறது மூலம் கண்டுபிடிக்கலாம். அது தனித்தனியை கண்டு செய்யக்குள்ள கஷ்டமா இருக்கும். இதுக்கு பதிலாக கொண்டு போட்டா சரிதானே, இது இன்னும் இலகுவா இருக்கும் தானே. ஏண்டா இதுல சுருக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப அதுல கொண்டு போய் போடக்குள்ள இன்னும் இலகுவா இருக்கும் தானே. அப்ப அந்த அடிப்படையில நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த இடத்துல FT மினிமத்தை கேட்டிருக்கா. FT மினிமம் கேட்கப்பட்டது என்னது, FT மினிமம். இப்ப FT மினிமம் ஆக குறைஞ்ச விசை வந்துட்டு கொடுக்க, வெடிக்கிறதுக்கு குறைஞ்ச விசை கொடுக்கணும்னா இந்த விஹாரம் இருக்கக்குள்ள என்ன செய்யும், குறைஞ்ச விசை கொடுத்தா, அந்த குறைஞ்ச விசை கொடுத்தா வெடிக்கும். இந்த விஹாரம் இருக்கக்குள்ள அந்த குறைஞ்ச விசை கொடுக்கக்குள்ள என்ன செய்ய போகுது, வெடிக்க போகுது. அப்ப அந்த விஹாரத்தை நான் கொண்டு போய் போடுறேன். 0.08 தர 10/3. அப்ப இந்த விஹாரம் இருக்கக்குள்ள என்ன செய்ய மாட்டுச்சு, வெடிக்குமா, வெடிக்காது. இந்த விஹாரம் இருக்கக்குள்ள வெடிக்காது, இது இருக்கக்குள்ள என்ன செய்யும், வெடிக்கும். அப்ப தர இன்டு அதுல குறுக்கோடு, அதாவது இதுல யங்கின் மட்டு எல்லாம் மாற போறது இல்லையே. இது என்னது யங்கின் மட்டு, கொங்கிரீட் யங்கின் மட்டு அப்படியே தான் இருக்க போகுது, அதுல மாறாது. 10/10. அப்ப அதுல குறுக்கோட்டு பரப்பு மாறுமா வெடிக்கக்குள்ள, இல்ல. 150 தர 250 தர 10/6 சக உருக்கு கொள்ற யங்கின் மட்டு மாறுமா, இல்ல. அப்ப 10/11 2 தர 10/11 அதுல குறுக்கோட்டு பரப்பு மாறாது. 12 தர 36 தர 10/6. சரியா? அப்ப என்ன மட்டும் மாறும், இந்த இழுவை விஹாரம் இருக்கக்குள்ள அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப வெடிக்கக்கூடிய புள்ளி எது, இது. அப்ப இந்த விஹாரம் இருக்கக்குள்ள வெடிக்கும். அப்ப இந்த விஹாரத்துக்கு பதிலாக இந்த விஹாரத்தை மாத்தினா FT மினிமம் கலந்துட்டு கிடைக்கும் தானே. இந்த வெடிக்கக்கூடிய அந்த விசை வந்துட்டு கிடைக்கும் தானே. இன்னைக்கு FT மினிமம் எவ்வளவு விசை இருந்தா, இந்த விஹாரம் பெரிய விஹாரம் இருக்கக்குள்ளதான் விசை, குறைஞ்ச விசை இருந்தா என்ன செய்யும், இந்த பெரிய விஹாரம் இதை விட இது பெரிது.
இந்த பெரிய விகாரம் இருக்கும் போதுதான் குறைஞ்ச விசையில என்ன செய்யும், அது வெடிக்கும். அந்த வெடிக்கக்கூடிய விசையை தான் கேட்கற, அந்த விகாரத்தை போட்டதான் அந்த குறைந்த விசையும் பருமன் நினைக்கு கிடைக்கும். இல்லாட்டி தகைப்பை வச்சு செய்யலாம், தகைப்பை வச்சு செய்யலாம், இல்லாட்டி விகாரத்தை வச்சு செய்யலாம். இந்த விகாரத்தை வச்சு செஞ்சு காட்டுறனால் தகைப்பை வச்சு செய்யறனாலும் செய்யலாம். தகைப்பை வச்சு செய்யறேன்னா எப்படி, இந்த தகைப்பு சமன் F/A. அப்ப தகைப்பிட பெருமானம் 2 தர 10⁻6 தான் இருக்கும். 2 தர 10⁻6 தான் இருக்கும். தர சமன் FC/A. A என்னது, அந்த கொங்கிரீட் குறுக்கூட்டு பரப்பு. ஏக்கு பதிலாக DH சொல்லி போடலாம். சரியா, இதை வந்துகிட்டு இதுல பெருமானத்தை எழுதிட்டீங்கன்னா FC கண்டுபிடிக்கலாம். அப்ப F/T மினிமத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு FC மினிமம் பிளஸ் FS மினிமம், இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். இதுல ஏதாவது ஒன்று பிழைச்சாலும் என்னது மற்றது இது வந்துகிட்டு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இதுல இதை மட்டும் தான் மாத்த போறீங்க, இதை மட்டும் மாத்துறதால ஏற்கனவே இது செய்யப்பட்டது. அப்ப இதுல வந்துட்டு இதை கொண்டு போய் போடுறதால நீங்க இலகுவாக விட எடுக்கலான்றதுக்காண்டி இதை இந்த விகாரத்தை வச்சு செய்யறத நான் எடுக்கேன். விகாரத்தை வச்சு செய்யறத என்ன செய்யறேன், எடுக்கேன். ஆனா இதுலயும் என்ன செய்யலாம், தகைப்பை வச்சும் செய்யலாம். தகைப்பை வச்சும் என்ன செய்யலாம், என்னால செய்ய முடியும். அப்ப இதுல இருந்து நீங்க சுருக்கி இதுல விட எடுக்கலாம். FT மினிமத்தை நீங்க என்ன செய்யலாம், நீங்க சுருக்குங்க, நீங்க சுருக்கி பழகுங்க. FT மினிமம் எத்தனை வருதுன்னு சொல்லி பாருங்க. நான் லாஸ்ட் ஆன்சரை மட்டும் சொல்றேன். இது வந்துட்டு வருதா சுருக்கி பாருங்க, இந்த விட வருதான்னு சொல்லி பாருங்க. 8.9 தர 14 நியூட்டன் வருதான்னு சொல்லி பாருங்க. 8.19 தர 14 நியூட்டன் வருதான்னு சொல்லி பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா, FT மினிமம் FC தகைப்பை வச்சு செஞ்சுட்டு போனீங்கடா, தகைப்பை வச்சு செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு வரும், சின்ன பிரச்சனை கொண்டு வரும். இதை வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க. FCயை உங்களால கண்டுபிடிக்க இயலும், FCயை கண்டுபிடிக்க இயலும். ஆனா FS உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதாலதான் விகாரத்தை வச்சுட்டு செஞ்சுட்டு போறாங்க, விகாரத்தை வச்சுட்டு செஞ்சுட்டு போறாங்க. சரியா, ஏன் இந்த FS வச்சு கண்டுபிடிக்கலான்னா, ஆனா இதை வச்சு செய்யலாம், கேள்வி செய்ய முடியும், இதை வச்சு கேள்விகளை செய்ய முடியும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேள்விக்கு செய்ய முடியாது. ஏன்னு தெரியுமா, FS மினிமம், அதாவது இதுல உடைவு புள்ளி உங்களுக்கு தரல. அந்த உருக்குக்கோள் எங்க உடையும், உருக்குக்கோளுக்கு எவ்வளவு உடையும் சொல்லி அந்த உடைவு புள்ளிக்கான விகாரமோ தகைப்போ உங்களுக்கு தரல. சரியா, எதிர தரப்பட்டு இருக்குது FT மினிமத்தில தான் தந்திருக்குது, FT தான் தந்திருக்கு. FT-லையும் அதாவது FC-லையும் வந்துட்டு என்னது தந்திருக்குது. FT வந்துகிட்டு மொத்தமாக உடைகிறது சொன்னா கொங்கிரீட்டு உருக்குக்கோள் எல்லாம் சேர்ந்து உடையக்கூடியது. அதாவது FTங்கிறது FC உடைகிற இதுதான் செல்லுது. சரியா, FTங்கிறது இது கொங்கிரீட் உடைகிறத பத்தி தான் கதைக்குது. அதே மாதிரி FCங்கிறது என்னது, கொங்கிரீட் உடைகிறத பத்தி தான் கதைக்குது. உருக்குக்கோள் உடைகிறத பத்தி கதைக்கலையே. உருக்குக்கோள் உடைகிற சந்தர்ப்பங்களுக்கு வந்துட்டு தரல உங்களுக்கு எப்ப உடைன்னு சொல்லி. அப்ப அதிர தகைப்பு விகாரங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால செய்ய இயலும். அப்ப இதை உங்களால என்ன செய்ய இயலாது, கண்டுபிடிக்க இயலாம இருக்கிற காரணத்தால இதுல இருந்து விட எடுக்க முடியாது. ஆனா இதை வச்சு செய்ய இயலாதுன்னு கேட்டா செய்யலாம். ஆனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுல மினிமம் பாயிண்ட், இதுல மினிமம் என்னது தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதுல என்னது தகைப்பு விகாரம், எந்த இடத்துல உடையக்கூடிய தகைப்பு இருக்கு, இந்த இடத்துல உடையக்கூடிய விகாரம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உருக்கு கொள்றது தெரிஞ்சிருந்தா செய்யலாம். இவ்வளவுதான் இந்த 2018ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய 7வது கேள்வி. அப்ப நான் 3 எஸ்ஏ கேள்விகளும் 10 கேள்வி MCQ கேள்விகளும் செய்து காட்டியிருக்கேன். சரியா, அப்ப இந்த கேள்விகள் செய்து காட்டியிருக்கேன். இது குறிப்பிட்ட கேள்விகள் தான், இதோட நிக்காம நீங்க நிறைய கேள்விகள் செய்து பாருங்க. எஸ்ஏ கேள்விகள், இந்த கேள்விகளை செய்து போனா தான் உங்களால என்ன செய்ய இயலும்னு சொன்னா, கேள்விகள் செய்துட்டு போகலாம். என்ன செய்ய இயலும்னு சொன்னா உங்களால நிறைய கேள்விகள் புது கேள்விகளுக்கான ஐடியாஸை வந்துகிட்டு எடுக்க இயலும். சரி, அப்ப ஃபைனல் கேள்வியிலையும் இது ப்ராப்பர்ட்டிஸ் கேள்வியை நீங்க தைரியம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கேள்விகளை செய்து பழகுங்க. எலாஸ்டிசிட்டி வந்துச்சுன்னா எலாஸ்டிசிட்டி செய்யலாம், இல்லாட்டி விஸ்கோசிட்டி அடுத்து வந்துட்டு விஸ்கோசிட்டியா ஸ்டார்ட் பண்ண போறேன். விஸ்கோசிட்டி வந்தாலும் அதுக்குரிய கேள்விகளை பார்த்துன்னு சொன்னா அந்த கேள்விகளையும் செய்யலாம். ப்ராப்பர்ட்டி அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்தாலும்
சர்வஸ் டெண்டன்ஸ் கேள்விகளும் என்ன செய்யலாம். அப்ப இதுல தெளிவாக நான் எல்லாம் கிளியராக வழங்கப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னா என்ன நீங்க தாராளம் கேட்கலாம். நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல டவுட் வந்துட்டு இன்னைக்கிட்டு தாராளமாக கேட்டுக்கொள்ள இயலும்.